வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்று இனியவை 40 நூலினுடைய கருத்துக்கள் என்ன என்று காணலாம். இனியவை 40 எனும் பொழுது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போது நாம் காணுவது நூல் குறிப்பு, நூல் முன்குறிப்பு. இது சென்னை நூலகம் என்னும் இணையதளத்தில் இருக்குது. இனியவை 40 இந்நூல் 14 கீழ்க்கணக்கு உள்ள 40 பாடல்களை கொண்ட நூல்களில் இரண்டாவதாகும். நான் 40ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நான் 40 அப்படிங்கிறதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய நூல் இனியவை 40. முதல்ல இன்னா 40, அடுத்தது இனியவை 40, அடுத்தது கார் 40, கடவுளை 40. அந்த வகையில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது. இதன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் எனப்படுவர். இவர் தந்தையார் மதுரை தமிழாசிரியர் பூதன். இவர் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு. இவர் சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மூவரையும் பாடியிருப்பதால் சர்வ சமய நோக்கு உடையவராயிருப்பதாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பிரம்மனை துதித்திருப்பதால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர் என்பதோடு இன்னா 40 பல கருத்துக்களை அப்படியே எடுத்தாள்வதால் அவருக்கும் பிந்தியவர் எனலாம். அதனால் இவரது காலம் கிபி 725 முதல் 750 எனப்பட்டது. இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 செய்யுட்களை உடையது. இவற்றுள் ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டுமே 8 பற்றுடை வெண்பா. பற்றுடை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரும் களிமா என்கிற பாடல், அதாவது 8வது பாடல், இது பற்றுடை வெண்பா வகையை சார்ந்தது. ஏனைய அனைத்தும் இன்னிசை வெண்பாவால் ஆக்கப்பட்டுள்ளது. கேட்பதற்கு இனிய பாடலாகவே நம்மளால் ஆக்க முடியுங்கிற மாதிரி இன்னிசை வெண்பாவால் ஆக்கப்பட்டது. இந்நூலில் 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல்கள் 4 தான் உள்ளன. அதாவது 1வது பாடல், 3வது பாடல், 4, 5வது பாடல் இவை மட்டும்தான் 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல்கள் 4 தான் உள்ளன. எஞ்சிய எல்லாம் 3 இனிய பொருள்களையே சுட்டிக்காட்டியுள்ளன. இவற்றில் எல்லாம் முன் 2 அடிகளில் 2 பொருள்களும் பின் 2 அடிகளில் ஒரு பொருளுமாக அமைந்துள்ளமை கவனிக்கத்தக்கது. வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பிட்டு அமைத்திருப்பதால் இஃது இனியவை எனப்பட்டது. இதனை இனிது 40, இனியது 40, இனிய 40 என்றும் உரைப்பர். அந்த வகையிலே இனியவை 40ஓட இந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் இதுதான். சங்கத்தமிழ் என்னும் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இனியவை 40 பூதஞ்சேந்தனார் இயற்றியது. 40 வெண்பாக்களை கொண்டது. 4 பாடல்களில் இன்பம் தருவன 4 கூறியுள்ளார். மற்ற பாடல்களில் 3 இன்பங்கள் கூறியுள்ளார் என்பது இதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அந்த ஒரு இணையதளத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, தமிழ் வியூ விர்ச்சுவல் அகாடமி யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் இணைய பல்கலைக்கழகம். அதில் இனியவை 40 பற்றிய கருத்துக்கள் என்ன? இனியவை 40 இன்னா 40ஓடு பெயர் ஒற்றுமை உடையது. இந்நூலாசிரியரும் கடவுள் வாழ்த்தில் கபில தேவரை போன்றே சிவபெருமானை முற்பட குறிக்கின்றார். கபிலத்தேவர் இன்னா என்று சுட்டிக்காட்டியதை ஒப்ப இவரும் தாம் கூறுதல் அறங்களை இனிது என்னும் சொல்லால் குறிப்பிடுகின்றார். இனிய பொருள்களை 40 பாடல்களில் இவர் தொகுத்து கூறியுள்ளமையால் இவரது நூல் இனியவை 40 என வழங்கப்பெறுவதாயிற்று. எனினும் இன்னா 40 போன்ற கட்டுக்கோப்பு இந்நூலகத்துக்கு இல்லை. இன்னா 40இல் ஒவ்வொரு பாடலிலும் 4 இன்னாத பொருள்கள் கூறப்படுகின்றன. இந்நூலில் 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல்கள் 4 தான் உள்ளன. 1, 3, 4, 5 எஞ்சி எல்லாம் 3 இனிய பொருள்களையே சுட்டியுள்ளன. இவற்றில் எல்லாம் முன் 2 அடிகளில் 2 பொருள்களும் பின் 2 அடிகளில் ஒரு பொருளுமாக அமைந்துள்ளமை கவனத்திற்குரியது. 3 இனிய பொருள்களையும் மிகுதியும் எடுத்து கூறியும் இந்நூல் திரிகடுகத்தோடு ஒத்த பண்புடையது என்று கொள்ளலாம். அன்றியும் திரிகடுகத்தில் எடுத்தாளப் பெறும் சொற்பொருள் அமைதிகளை இனியவை 40 பெரிதும் அடியொற்றி செல்லுகிறது. இவற்றை நோக்கினால் பொருளமைப்பில் திருகடகத்தையும் நூலமைப்பில் இன்னா 40 இந்த ஆசிரியர் மேற்கொண்டுள்ளனதல் வேண்டும். திருகடகத்தை இளம்பூரணர் முதலிய பழைய உரைக்காரர்களை எடுத்தாளினாலும் இந்நூலை எவரும் எடுத்தாளாமையால் இந்நூல் திருகடகத்திற்கு பிற்பட்டது என்ற கருத இடமுண்டு. இந்நூலின் பெயரை இனியது 40 என்றும் இனியவை 40 என்றும் இனிது 40 என்றும் இனிய 40 என்றும் பதிப்பாசிரியர்கள் முதல்வர் குறித்துள்ளனர். இன்னா 40 என்பதைப் போல இனியவை 40 என இந்நூலை பெயரை கொள்ளுதல் நலம். இந்நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இப்பெயரில் சேந்தனார் என்பது இயற்பெயர், பூதன் என்பது இவர் தந்தை பெயர்.
இவர் தந்தையார் மதுரையில் தமிழாசிரியராய் சிறந்து விளங்கியமை குறித்து மதுரை தமிழாசிரியர் என்னும் சிறப்பு பெயருடன் வழங்கப்பெற்றார். சேந்தன் என்பது முருகனுக்கு உரிய பெயர்களில் ஒன்று ஆகும். 11ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் என்பதும் திவாகரம் செய்வித்தவன் சேந்தன் என்னும் பெயர் பெற்றிருத்தலும் ஈண்டு சிந்தித்தற்குரியன. இந்த முறை குரூப் 4 தேர்வுகளில் கேட்ட ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? பூதன் சேந்தனாரோட இயற்பெயர் அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. திவாகரம் செய்வித்தவன் சேந்தன் என்னும் பெயர் பெற்றிருத்தலும் ஈண்டு சிறப்பு உண்டு. பூதன் சேந்தனார் சிவனை முதலிலும் அடுத்து திருமாலையும் பின்னர் பிரம்மதேவனையும் தமது கடவுள் வாழ்த்து பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரம்மதேவன் வணக்கம் பின் சாளுக்கியர் காலத்திலே தான் பிரபலமாக காணப்படுகிறது. பிரம்மதேவன் வணக்கம் என்பது பின் சாளுக்கியர் காலத்தில் தான் பிரபலமாக காணப்படுகிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இவ்வணக்கம் தமிழ்நாட்டில் புகுந்திருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கருதுகின்றனர். பொலிசை என இவர் ஆளும் சொல், அதாவது 39 இலக்கிய வழக்கிலோ சாசன வழக்கிலோ இக்காலத்திற்கு முன்னர் காணப்பெறவில்லை. சீவக சிந்தாமணியிலே தான் 2540வது அடியில் இச்சொல் வழக்கு உள்ளது. எனவே சீவக சிந்தாமணி தோன்றிய காலப்பகுதியில் இனியவை 40 தோன்றியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்கள் இந்நூலில் உள்ளன. இவற்றுள் ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் ஒன்றுமே பற்றுடை வெண்பா, ஏனைய எல்லாம் நாலடி அளவில் கொண்ட வெண்பாக்கள். இந்நூல் முழுமைக்கும் செம்மையாய் அமைந்த பழைய உரை உள்ளது. இனியவை 40 நூல்கள் உள்ள கருத்துக்கள் என்ன என்று காணலாம். ஸோ முன்னுரையில் நம்ம இனியவை 40 யார், ஆசிரியர் பெயர், ஆசிரியர் ஊர் அனைத்தையும் நம் பார்த்தாக்கிவிட்டது இல்லையா? ஸோ இந்த பகுதியில் நம் நூல்கள் என்ன அப்படின்னு உட்கருத்துக்கள்லாம் பார்த்துடலாம். கடவுள் வாழ்த்து இன்னிசை வெண்பால் ஆக்கப்பட்டது. இன்னிசை வெண்பா என்பது இனிய ஓசைக்காக நாம் இசையமைத்து பாடலாம் என்பதுதான் இதன் கருத்து. கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே தொல்மான் துழாய் மாலை யானை தொழலினிதே முத்துறப்பேணி முகநான்குடையானை செற்றமர்ந்தேர்த்தல் இனிது. கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே தொல்மான் துழாய் மாலை யானை தொழலினிதே முத்துறப்பேணி முகநான்குடையானை தேர்த்தல் இனிது. அதாவது 3 கண்களுடைய சிவபெருமானின் கண் மூன்றுடையான் என்பது திருப்பாதங்களில் சென்று வணங்குதல் மிகச் சிறந்தது. கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே காக்கும் கடவுளாகி திருமால் திருத்துழாய் மாலை அணிந்தவன் தொன்மான் துழாய் மாலை யானை தொடலினிதே கடவுளாகிய திருமால் திருத்துழாய் மாலை அணிந்தவன் அவனை கைகூப்பி வணங்குதல் மிகவும் சிறந்தது. படைக்கும் கடவுளாக விளங்கும் பிரம்மதேவன் 4 முகங்களை கொண்டவன். முத்துறப்பேணி முகநான்குடையானை கல்வி தெய்வமாகிய கலைமகளின் கணவனை அவனை விரும்பி வழிபடுவது மிகவும் இனியதாகும். முத்துறப்பெண்ணின் முகநான்குடையானை சென்றமர் தேத்தல் இனிது. இப்பாடல் இந்த பொருளில் அமைந்துள்ளது. இந்த உலகம் மும்மூர்த்திகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய மகாதேவன் மும்மூர்த்திகளில் முதல்வர். அவர் சக்தியை ஒரு பாகமாக கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் தலைவராக விளங்குகிறார். 3 தொழில்களும் அவராலேயே செய்யப்படுகின்றன. படைக்கும் போது நான்முகனாகவும், காக்கும் போது திருமாலாகவும், அழிக்கும் போது ருத்ரனாகவும் அவர் முத்தொழில் செய்கிறார். ஆகவே அவருடைய திருப்பாதங்களை பக்தி சிரத்தையுடன் வணங்குவது மிகச் சிறந்தது என்று கூறப்பட்டது. திருமால் மகாலட்சுமியின் கணவர். உலகத்து உயிர்களை செல்வம் முதலான ஐஸ்வர்யங்கள் அளித்து காப்பவர். தீய சக்தியில் அளித்து நல்லோர்களை காப்பவர். ஆகவே அவரை கைகூப்பி வணங்குவது சிறந்தது என்று கூறப்பட்டது. அடுத்து கல்விக்கு அரசியாக விளங்கும் மகாலட்சுமி சரஸ்வதியின் கணவர் பிரம்மதேவர். அவரை எல்லா உயிர்களையும் படைக்கிறார். அவரவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவருடைய படைப்பு தொடர்வதால் தான் உலகம் இயக்கத்தில் நடைபெறுகிறது. இந்த இயக்கம் நடைபெறும் காரணத்தால் கர்ம வினைகள் அழிகின்றன. ஒரு கட்டத்தில் துறவு கைகூடுகிறது. தியானம், ஒழுக்கம் முதலியவற்றின் துணை கொண்டு உயிர்கள் தங்கள் தெய்வத்தின் கூறுகள் அடைகின்றன. இதையே முக்தி என்கிறோம். ஆகவே மும்மூர்த்திகளை வணங்கி இனியவை 40 நீதி நூலில் தொடங்கப்படுகிறது. கண் மூன்றுடையான் 3 கண்களை கொண்ட சிவபெருமான் தாழ் செய்தல் திருவடியை வணங்குதல் தொழால் இனிதே வணங்குதல் இனிமை முகநான்குடையானை பிரம்மதேவனை. கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே தொல்மான் துழாய் மாலை யானை தொழலினிதே முத்துறப் பேணி முகநான்குடையானை சென்றமர் தேத்தல் இனிது. முதல் பாடல். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே. நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. முத்தோர் முறுவலார் சொல்லினிதே தாங்கினிதே தெற்றவும் மேலவாய் சோர்வு. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே. நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. முத்தேர் முறுவலார் சொல்லினிதே தாங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு. அறிவை கூர்மைப்படுத்தும் கல்வியை பிச்சை எடுத்தாவது கற்பது இனிது. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே.
அவ்வாறு கற்ற கல்வியை பெரிய சபையின் முன்பு பேசும்பொழுது உதவக்கூடியதாக இருப்பது இனிது. நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. புன்னகை சிந்தும் முகத்துடன் முத்து போன்ற பற்கள் வெளியே தெரிய பெண்கள் பேசும் வாய்ச்சொற்கள் இனிது. முத்தேர் முறுவலார் சொல்லினிதே தாங்கினிதே. நல்வழி காட்டும் அறிவில் சிறந்த சான்றோர்களின் உதவியுடன் இருப்பது மிகவினிது. தெற்றவும் மேலாயார் சேர்வு. அறிவை கூர்மைப்படுத்தும் கல்வியை பிச்சை எடுத்தாவது கற்பது இனிது. அவ்வாறு கற்ற கல்வி பெரிய சபையின் முன்பு பேசும் பொழுது உதவக்கூடியதாக இருப்பது இனிது. புன்னகை சிந்தும் முகத்துடன் முத்து போன்ற பற்கள் வெளியே தெரிய பெண்கள் பேசும் வாய்ச்சொற்கள் இனிது. நல்வழி காட்டும் அறிவில் சிறந்த சான்றோர்களின் உதவியுடன் இருப்பது இனிது. எல்லா அறிவும் நமக்குள்ளே இருக்கின்றன. எல்லா பல்கலைக்கழகங்களும் நமக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் அவை தூண்டப்பட வேண்டும். அந்த தூண்டுதலை கல்வி. அந்த கல்வி தூண்டு சக்தியாக இருந்து நம் அறிவை கூர்மைப்படுத்துகிறது. ஆகவே அந்த தூண்டு சக்தியை உருவாக்க பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்று இனியவை 40 முதல் அடிகளை நமக்கு தெரிவிக்கிறது. அதோடு கற்ற கல்வி பிறருக்கு உதவும்படி செய்வது மிகவும் இனிது. பிறருக்கு உதவாத எதுவும் நமக்கு நன்மை செய்யாது. கற்ற கல்வியை மற்றவர்கள் புரியும்படி சொல்ல தெரியாதவன் அழகாக மலர்ந்திருக்கும் மனம் இல்லாத மலரை போலாவான். ஆகவே கற்ற கல்வியை பிறருக்கு உதவும்படி நாம் வேண்டும். பெண்கள் முத்து போன்ற பற்கள் தெரிய சிரிப்பது இனிமையானது. ஏனெனில் பெண்களின் புன்னகை ஒரு இளைஞனை உற்சாகப்படுத்தக்கூடியது. பெண்களின் சிரிப்பு செயற்கரிய செயல்களை செய்யும் உற்சாகத்தை தருவதால் அது இனியது என்று கூறப்பட்டது. நல்வழி காட்டும் சான்றோர்களின் உதவியுடன் இருப்பது நல்லது என்று கூறப்பட்டது. மகாபாரத காவியத்தில் பாண்டவர்களுக்கு வந்த பல துன்பங்களை எல்லாம் கிருஷ்ண பகவான் துணை கொடுத்தான். அவர்களை கடந்தார்கள். மிகப்பெரிய பலசாலிகளை துரியோதனை கொண்டிருந்தும் அவனால் வெற்றி பெற முடியாமல் போனதற்கான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய சிக்கல்கள், துன்பங்கள் ஆகியவற்றை களைய நாமே முயலாமல் அறிவில் சிறந்த சான்றோர்களின் உதவியோடு அணுக வேண்டும். இதுவே பாதுகாப்பு, இதுவே விவேகம், இதுவே அறநெறி, இதுவே சிந்தனை தூண்டும் விதத்தில் இப்பாடல் வந்து பிச்சை புக்காயினும் பிச்சை எடுத்தாவது சாலவும் மிகவும். பிச்சை புக்காயினும் கற்றல் மிகவினிதே. நற்சமையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. முத்தேர் முறுவலார் சொல்லினிதே தாங்கினிதே. தெற்றவும் மேலாயாச் சேர்வு. உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது. மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு. உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிது. மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு. உடையான் வழக்கினிது செல்வம் பெற்றவன் இரக்கமுள்ளவனாக இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்வது இனியதானது. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்தல் இனிது. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிது. அவ்வாறு வாழ முடியாவிட்டால் ஆசைகளை விட்டு துறவியாக ஆவது இனிது. மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு என்னும் பொருளில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. செல்வம் பெற்றவன் இரக்க குணமுள்ளவனாக இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்வது இனிது. இல்லற வாழ்க்கையில் ஒருவரை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்தல் இனிது. அவ்வாறு வாழ முடியாவிட்டால் ஆசைகளை விட்டு துறவியாக ஆவது இனிது என்னும் பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. செல்வம் பெற்றவன் இரக்க குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகவே அவனுக்கு செல்வம் தரப்பட்டிருக்கிறது. பெறுகிறவன் தாழ்ந்தவன், கொடுப்பவன் உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய தீவினைகளை அளிக்க இறைவனே வறுமையுள்ளவனாக நிற்கிறான். பெறுவதற்கு எவருமே இல்லை என்றாலும் ஒருவன் எப்படி புண்ணியத்தை சேர்க்க முடியும்? பழைய தீவினைகள் எப்படி ஒழிக்க முடியும்? ஆகவே கருணை கடலாகிய இறைவன் நமக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார். செல்வத்தின் மூலம் நம் வினைகளை கரைக்க அவர் வழிகாட்டுகிறார். ஆகவே செல்வம் படைத்தவர்கள் இரக்க குணத்துடன் செயல்பட வேண்டும் என்பது கருத்து. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் புரிந்து கொள்ளாத காரணத்தால் பல விபரீதங்கள் நடக்கின்றன. மனவிட்டு பேசி ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் தன் நியாயத்தை அன்புடன் சொல்ல வேண்டும். மனைவி தனக்குள்ள உரிமையை அன்பாக நாசூக்காக வெளிப்படுத்த வேண்டும். இந்த புரிதல் உண்டாகிவிட்டால் வாழ்க்கை இனிதே என்று சொல்வது உறுதி. அவ்வாறு புரிதல் இல்லாமல் நரக வாழ்க்கையை வாழிவிட துறவியாக போவது சிறந்தது என்று கூறப்பட்டது. புரிதல் இல்லாத வாழ்க்கையால் சண்டையும் கூச்சலும் ஏற்பட்டு தகாத செயல்களை செய்ய நினைக்கும் தள்ளப்படுவோம். அந்த தகாத செயல்களை பாவ மூட்டை மேலும் ஏறும் துன்பமே வாழ்க்கையாகும். அடுத்து வரும் பிறவியிலும் இதே நிலை நீடிக்கும். ஆகவே புரிந்து கொண்டு வாழ்க. இல்லாவிடில் துறவரம் செல்க என்று இனியவை 40 கூறுவது இந்த அடிப்படையில். மனை வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை. ஒப்ப முடிந்தால் ஒருமித்து வாழ்ந்தால், மானாதாயின் முடியாவிட்டால் துறவரம் பேணுதல். உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது. மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாகத்தான் இனிது நன்கு. ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே. நாளும் நவைப்போகான் கற்றல் மிகவினிதே. ஏருடையான் வேளாண்மை தான் இனிது. ஆங்கினதே தேரின் கோல் நட்பு திசைக்கு. ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே. நாளும் நவைப்போகான் கற்றல் மிகவினிதே. ஏருடையான் வேளாண்மை தான் இனிது. ஆங்கினிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு.
பிறந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லும் சொல்லை எந்த மறுப்பும் சொல்லாமல் கேட்டு அதன்படி நடக்கக்கூடியது மிக இனிது. ஏவது மாறா இளங்கிளைமை முன்னினிதே. குற்றமில்லாத வாழ்க்கை சொல்லக்கூடிய இனிய நூல்களை கற்றுத் தேர்ச்சி பெறுவது இனிது. நாளும் நவைப்போகான் கற்றல் மிகவினிதே. எல்லா தொழிலும் தலைசிறந்த தொழிலாக விளங்கும் உழவுத் தொழிலை மாடுகளை பெற்று உழவு செய்வது இனிது. ஏருடையான் வேளாண்மை தான் இனிது. ஆங்கினிது தேரின் கோல் நட்பு திசைக்கு. செல்லும் திசைகளெல்லாம் நண்பர்களை பெறுவது இனிது. பெற்றுச் செல்வது இனிது. இப்பொருளில் பாடல் அமைந்துள்ளது. பிறந்த பிள்ளைகள் பெற்றோர் சொல்லும் சொல்லை எந்த மறுப்பும் சொல்லாமல் கேட்டு அதன்படி நடக்கக்கூடியது மிக மிக இனிது. குற்றமில்லாத வாழ்க்கையை சொல்லக்கூடிய இனிய நூல்களை கற்று தேர்ச்சி பெறுவது மிக இனிது. எல்லா தொழிலும் தலைசிறந்த தொழிலாக விளங்கும் உழவுத் தொழிலை மாடுகளைப் பெற்று உழவு செய்வது இனிது. செல்லும் எல்லா திசைகளிலும் நண்பர்களை பெற்றுச் செல்வது இனிது என்னும் கருத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது நமக்கு அறிந்த ஒன்று. இந்த முன்னறி தெய்வங்களை நமக்கு கொடுத்தவன் இறைவன். அப்பெற்றோர்களை சொல்படி நடக்காதவன் இறைவன் கட்டளை மீறுவதாக பொருள். இறைவனின் கட்டளை மீறுபவன் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? ஆகவே பெற்றோர்கள் சொல்படி கேட்கும் பிள்ளைகள் தான் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை முறியடித்து இன்பமாக வாழ முடியும் என்பது கருத்து. குற்றமில்லாத வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல்களை கற்று அதன்படி செல்வது இனியது என்று கூறப்பட்டது. குற்றமில்லாத நூல்கள் நீதி நூல்கள், ஆகம நூல்கள், வேத நூல்கள் ஆகியவற்றை குறிக்கும். இந்நூல்களை படித்தால் மட்டும் போதாது, அதன் வழி நடக்க வேண்டும். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து மகாத்மா காந்தி உண்மை பேசுவதை உறுதியாக்கிக் கொண்டார். அதனால் அவர் தேசப்பிதா என்றும் உலக உத்தமர் மகாத்மா என்றும் போற்றப்படுகிறார். ஆகவே நல்ல நூல்களை படிப்பதோடு வாழ்க்கையில் அதன்படி நடக்க பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டும். எல்லா தொழிலும் சிறந்தது உழவுத் தொழில். மாடுகளின் துணை கொண்டு திட்டங்களை தீட்டி உரமிட்டு நல்ல மகசூல்களை பெறுவது இனிது. பிரயாணம் செல்லும் இடங்கள்லாம் நண்பர்களை பெற வேண்டும். அந்த நண்பர்கள் மூலமாக அறச்செயல்கள் செய்ய வேண்டும். இந்த சமுதாய மகிழ்ச்சியாக வாழ இந்த நண்பர்களின் துணை கொண்டு செயற்கரிய செயல்களை செய்ய முடிய வேண்டும் என்பது கருத்து. இளங்கிளைமை மழலைகள் நவைப்போகான் கற்றல். குற்றமில்லாத நூல்களை கற்றல். ஏருடையான் வேளாண்மை எருதுகளைக் கொண்டு உழவுத் தொழில் செய்தல். தேரின் கோல் நட்பு திசைக்கு. செல்லும் திசைகளெல்லாம் நட்பை சேர்த்து கொள்ளல். ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே. நாளும் நவைப்போகான் கற்றல் மிகவினிதே. ஏருடையான் வேளாண்மை தான் இனிது. ஆங்கினிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு. யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. ஊனைத்தின் நூறை பெருக்காமை முன்னினிதே. ஊனைத்தின் ரூனை பெருக்காமை முன்னினிதே. காண்யார் அடைக்கரை ஊர் இனிது. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. ஊனைத்தின் ரூனை பெருக்காமை முன்னினிதே. காண்யார் அடைக்கரை ஊர் இனிது. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. அரசர்கள் யானைப்படையை வைத்துக் கொள்வது இனிமையானது. யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. 100 படை வீரர்களுக்கு யானை சமமானது. வாகனமாகவும் அது உதவும் என்பதாம். உயிர்களைக் கொன்று புசிக்காமல் தாவர வகை உணவுகளை புசித்து வாழ்வது இனிது. ஊனைத்தின் ரூனை பெருக்காமை முன்னினிதே. இனிது நீரோடும் ஆற்றங்கரையில் அமைந்த ஊர்களில் வாழ்வது இனிமையாகும். காண்யார் அடைக்கரை ஊர் இனிதே. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. நல்ல கொள்கை பிடிப்புள்ள மானம் உள்ளவர்களாக வாழ்வது மிகவும் இனியதாகும். அரசர்கள் யானைப்படையை வைத்துக் கொள்வது இனிமையானது. 100 படை வீரர்களுக்கு யானை சமமானது. வாகனமாகவும் அது உதவும் என்பதாம். உயிர்களை கொன்று புசிக்காமல் தாவர வகை உணவுகளை புசித்து வாழ்வது இனிது. நீராடும் ஆற்றங்கரையில் அமைந்த ஊர்களில் வாழ்வது இனிமையாகும். நல்ல கொள்கை பிடிப்புள்ள மானம் உள்ளவர்களாக வாழ்வது இனிமையாகும். யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. ஊனைத்தின் ஊனை பெருக்காமை முன்னினிதே. காண்யார் அடைக்கரை ஊர் இனிது. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. விளக்கமாக உள்ளக்கூடிய கருத்துக்களை ஆங்காங்கே நிறுத்தி நீங்கள் படித்துக் கொள்ளலாம். தேர்வு நோக்கில் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு போயிடலாம். யானையுடை படைக்காண்டல் யானை படையை கொண்டிருப்பது. ஊனைத்தின் பிற உயிர்கள் சதையை. காண்யார் அடைக்கரை ஊரினிது ஆற்றங்கரையில் அமைந்த ஊரினிது. மானமுடையார் கொள்கை பிடிப்புடையவர். யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே. ரூனை பெருக்காமை முன்னினிதே. காண்யார் அடைக்கரை ஊர் இனிதே. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு. கொல்லாமை முன்னினிது கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது. செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார்மாட்டும் பொல்லாங்குறையாமை நன்று. கொல்லாமை முன்னினிது கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது. செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார்மாட்டும் பொல்லாங்குறையாமை நன்கு. ஒரு மனிதன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மற்ற உயிர்களை கொலை செய்து உண்ணாமல் இருப்பது இனிது. கொல்லாமை முன்னினிது கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது. உயிர்களை கொலை செய்து உண்ணாமல் இருப்பது இனிது. குற்றம் செய்கிறவர்களை ஆதரிக்காத மன்னனாக இருப்பது
இனிது. செய்யாமை முன்னினிது செங்கோலன் ஆகுதல். கோல் கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது செங்கோலன் ஆகுதல். அரசன் சிறந்த நிர்வாக திறமையுடையவனாகவும் செங்கோல் தவறாமல் ஆட்சி புரிபவனாகவும் இருப்பது இனிது. செங்கோலனாகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார் மாட்டும் பொல்லாங்குறையாமை இனிது. எவர் மீதும் குற்றம் கூறாமல் சான்றோர்களாக வாழ்வது மிகவும் இனிது என்ற பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. ஒரு மனிதன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மற்ற உயிர்களை கொலை செய்து உண்ணாமல் இருப்பது இனிது. குற்றம் செய்கிறவர்களை ஆதரிக்காத மன்னனாக இருப்பது மிகவும் இனிது. அரசன் சிறந்த நிர்வாக திறமை உடையவனாகவும் செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்பவனாகவும் இருப்பது இனிது. எவர் மீதும் குற்றம் கூறாமல் சான்றோர்களாக வாழ்வது மிகவும் இனிது. கொல்லாமை முன்னினிது கோல் கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார் மாட்டும் பொல்லாங்குறையாமை நன்கு. கொல்லாமை முன்னினிது ஒரு உயிரை கொல்லாமல் வாழ்வது இனிது. செங்கோலன் நடுநிலையுடைய அரசன் பொல்லாங்குறையாமை பிறரை குறை கூறாமை. ஆற்றுந்துணையால் அறம் செய்கை முன்னினிதே. ஆற்றுந்துணையால் அறம் செய்கை முன்னினிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே. பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைய கோடல் இனிது. வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைய கோடல் இனிது. ஆற்றுந்துணையால் அறம் செய்கை முன்னினிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைய கோடல் இனிது. தங்களால் இயன்ற அளவு பிறருக்கு தர்மம் செய்வது இனிது. ஆற்றுந்துணையால் அறம் செய்கை முன்னினிதே நல்ல நெறியுடையவர்களை சந்தித்து பேசி வாழ்வில் நன்மைகளை பெறுவது இன்று கல்வி செல்வம் அதிகாரம் ஆகியவை ஒரு இடத்தில் இருந்தால் ஒருவர் மிகச் சிறந்தவராக விளங்குவார். அனைத்து மக்களும் அவரை போற்றி புகழ்வார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் நாணம் உடையவராக இருத்தல் இனியது. பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைமை கோடல் இனிது. தங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு தர்மம் செய்வது இனிது. நல்ல நெறியுடையவர்களை சந்தித்து பேசி வாழ்வில் நன்மை பெறுவது இனிது. இன்று கல்வி செல்வம் அதிகாரம் ஆகியவை ஒரு இடத்தில் இருந்தால் ஒருவர் மிகச் சிறந்தவராக விளங்குவார். அனைத்து மக்களும் அவரை போற்றி புகழ்வார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் நாணம் உடையவராக இருத்தல் இனிது. ஆற்றுந்துணையால் அறம் செய்கை முன்னினிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடைய கோடல் இனிது. ஆற்றும் துணையால் பணத்தில் வசதியுள்ள துணை பார்ப்பட்டார் கூறும் பயமொழி பொழுது போகவில்லை என்பதற்காக பேசும் மொழிகள் காப்புடைய கோடல் இணைந்து வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய சான்றோர்கள் சந்தித்தல் இன்பம். அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே. அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே. பந்தம் உடையான் படையாண்மை முன்னினிதே. பந்தம் உடையான் படையாமை முன்னினிதே தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகுதல் இனிது. அந்தனர் ஒத்துடைமை ஆற்றல் மிக இனிதே. பந்தம் உடையான் படையாண்மை முன்னினிதே தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகுதல் இனிது. அந்தனர் வேதத்தை படித்து மறக்காமல் இருப்பது இனிமையானது. அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே. மனைவி குழந்தைகள் போன்ற உறவினர்கள் குடும்பத் தலைவனின் வார்த்தை கேட்டு நடப்பது இனிமை. பந்தம் உடையான் படையாண்மை முன்னினிதே. தந்தை நல்லவராக இல்லை என்றால் அவர் கூறும் அறிவுரைகள் நீதி நேருக்கு புறம்பானதாக இருக்கும். ஆகவே அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் தந்தையின் சொல்லை கேட்டு நடக்காமல் இருப்பது இனிமையாகும். தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகல் இனிது. அந்தணர்கள் வேதத்தை படித்து மறக்காமல் இருப்பது இனிமையானது. மனைவி குழந்தைகள் போன்ற உறவினர்கள் குடும்பத் தலைவனின் வார்த்தை கேட்டு நடப்பது இனிமையானது. தந்தை நல்லவராக இல்லை என்றால் அவர் கூறும் அறிவுரைகள் நீதி நேருக்கு புறம்பானதாக இருக்கும். ஆகவே அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் தந்தையின் சொல்லை கேட்டு நடக்காமல் இருப்பது இனிமையாகும். அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே. பந்தம் உடையான் படையாமையின் முன்னினிதே தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகல் இனிது. அந்தனர் சுத்தமானவர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே. வேதத்தை மறக்காமல் இருப்பது இனிது. பந்தம் உடையான் சுற்றம் உடையான் தான் அடங்கான் ஆகுமே நல்லவராக இல்லையேல் கொண்டடையான் ஆகல் இனிது. கேட்காமல் இருப்பது நல்லது. 8வது பாடல் மட்டும் பற்றுடை வெண்பா வகையில் அமைந்துள்ளது. மீதி அனைத்து பாடலும் இன்னிசை வெண்பா என்பது நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த பற்றுடை வெண்பாவில் அமையப்பட்ட இந்த நூல் இது மட்டும் 5 அடிகள் உள்ளது. ஊரும் களிமா உடனுடைமை முன்னினிதே தார்புனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரை யானை கதங்காண்டல் முன்னினிதே ஆர்வம் உடையவர் ஆற்றவும் நல்லவை பேதுரார் கேட்டல் இனிது. ஊரும் களிமா உடனுடைமை முன்னினிதே தார்புனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரை யானை கதங்காண்டல் முன்னினிதே ஆர்வம் உடையவர் ஆற்றவும்
நல்லவை பேதுறார் கேட்டல் இனிது. வலிமையுள்ள போர் குதிரை மீது ஏறி போர்க்களத்தில் எதிரியை ஜெயிக்கும்படி போர் செய்தல் இனிமையானது. ஊரும் களிமா உரனுடைமை முன்னினிதே. மன்னர்கள் மாலையணிந்து கருப்பு நிறமுள்ள யானை மீது அமர்ந்து யுத்தக்களம் வருவார்கள். தன் மீது ஏற்படுகின்ற ஆயுதங்கள் காரணமாக அந்த யானை வெகுண்டு எழும். அந்த காட்சியை காண்பதற்கு இனிமையானது. தார்புனை மன்னர் தமங்குற்ற வெஞ்சமத்து கார்வரை யானை கதங்காண்டல் முன்னினிது. அன்புடையவர்கள் ஒன்று கூடி பேசும் பொழுது நல்ல கேள்விகள் அதற்கு நல்ல பதில்கள் வருமாறு பேசுவது மிகவும் இனிமையானதாகும். ஆர்வமுடையவர் ஆற்றவும் நல்லவை பேதுறார் கேட்டல் இனிது. வலிமையுள்ள போர் குதிரை மீது ஏறி போர்க்களத்தில் எதிரே ஜெயிக்கும்படி போர் செய்தல் இனிமையானது. மன்னவர்கள் மாலையடைந்து கருப்பு நிறமுள்ள யானை மீது அமர்ந்து யுத்தக்களம் வருவார்கள். தன் மீது ஈயப்படுகின்ற ஆயுதங்கள் காரணமாக அந்த யானை வெகுண்டு எழும். அந்த காட்சி காண்பதற்கு இனிமையானது. அன்புடையவர்கள் ஒன்று கூடி பேசும் பொழுது நல்ல கேள்விகள் அதற்கு நல்ல பதில்கள் வருமாறு பேசுவது மிகவும் இனிமையுடையதாகும். ஊரும் களிமா உரனுடைமை முன்னினிதே. தார்புனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரை யானை கதங்காண்டல் முன்னினிதே. ஆர்வமுடையவர் ஆற்றவும் நல்லவை பேதுறார் கேட்டல் இனிது. ஊரும் களிமா யுத்த களத்தில் உரனுடைமை வலிமையுடைமை தார்புனை மன்னர் மாலையணிந்த அரசர் கார்வரை யானை கருப்பு நிற யானை கதங்காண்டல் கோபம் கொண்டாள். தற்பொழுது இன்னிசை வெண்பாவை பாடவரிசையை பார்க்கலாம். 4 அடியில் இருக்கும். தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே. அங்கன் விசும்பின் அகல்நிலா காண்பினிதே. பங்கமில் செய்கையராகி பரிந்து யார்க்கும் அன்புடையராதல் இனிது. அன்புடைய இனிது. தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே. அங்கன் விசும்பின் அகல்நிலா காண்பினிதே. பங்கமில் செய்கையராகி பரிந்து யார்க்கும் அன்புடையராதல் இனிது. ஒருவர் மற்றொருவருடன் இணைந்து வாழும் வாழ்க்கை மிகவும் இனியதாகும். தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே. பௌர்ணமி நாளில் சந்திரன் இல்லாக காட்சியளிக்கிறான். அதன் ஒளி உடம்பெங்கும் ஒரு குளிர்ச்சியை தருகிறது. அந்த சந்திரனை கண்டு ரசித்து அனுபவம் பெறுவது இனிமையானது. அங்கன் விசும்பின் அகல்நிலா காண்பினிதே. அன்புடையவர்கள் தன்னை சேர்ந்தவர்களாகவும் அன்புடையவர்களாகவும் மாற்றிவிடுவார்கள். அத்தகைய அன்புமிக்கவர்களிடம் பழகி வருவது இனிமையாகும். பங்கமில் செய்கையராகி பரிந்து யார்க்கும் அன்புடையராதல் இனிது. தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே. அங்கன் விசும்பின் அகல்நிலா காண்பினிதே. பங்கமில் செய்கையராகி பரிந்து யார்க்கும் அன்புடையராதல் இனிது. தங்கன் அன்புடையார் ஒருவருக்கொருவர் அன்புடன் உதவிக்கொண்டு அகல்நிலா பௌர்ணமி சந்திரன் அங்கன் விசும்பின் வானத்தில் அன்புடையாதால் அன்பு கொண்டவராதல். கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே. நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே. மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகரல் எனைமாண்பும் தான் இனிது நன்கு. கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே. நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே. மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகரல் இணைமாண்பும் தான் இனிது நன்கு. தன் வருமானத்திற்கு தகுந்தபடி வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பரமான உணவுகளை செலவு செய்யாமல் இருப்பது இனிமையாகும். கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே. மனைவி என்பவள் கற்பு நிறைந்தவளாக மற்ற ஆண்களை மனதிலும் நினையாதவளாக இருக்க வேண்டும். அவ்வாறு கற்பின் பெருமையை புரியாத மனைவியுடன் வாழ்வதை விட அவளை விட்டு பிரிந்து செல்வதே இனிமையானது. நிறைமாண்பில் பெண்டிரை நீங்கள் இனிதே. நல்ல செயல்கள் இல்லாதவரை விட்டு நீங்கிச் செல்வது இனிமையாகும். மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகரல் இணைமாண்பும் தான் இனிது நன்கு. தன் வருமானத்திற்கு தகுந்தபடி வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பரமான உணவுகளுக்கு செலவு செய்யாமல் இருப்பது இனிமையாகும். மனைவி என்பவள் கற்பு நிறைந்தவளாக மற்ற ஆண்களை மனதிலும் நினையாதவளாக இருக்க வேண்டும். அவ்வாறு கற்பின் பெருமையை புரியாத மனைவியுடன் வாழ்வதை விட அவளை விட்டு பிரிந்து செல்வது இனிமையாதாகும். நல்ல செயல்கள் இல்லாதவரை விட்டு நீங்கிச் செல்லுதல் இனிமையாகும் என்ற கருத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே. நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே. மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகன்றல் இணைமாண்பும் தான் இனிது நன்கு. கடமுண்டு கடன் வாங்கி வாழாமல் இருத்தல். நிறைமாண்பில் கற்பு இல்லாத மனமாண்பு இல்லாதவரை நல்ல செயல்கள் இல்லாதவரை. அதற் சென்று வாழாமை ஆற்ற இனிதே. குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே. உயிர் சென்று தான் படினும் உண்ணார் கைத்துண்ணா பெருமை போல் பீடுடையது இல். அதற் சென்று வாழாமை ஆற்ற இனிதே. குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே. உயிர் சென்று தான் படினும் உண்ணார் கைத்துண்ணா பெருமை போல் பீடுடையது இல். சிலருக்கு ஒரே ஊரில் இருந்து வாழ்வது பிடிக்காது. அவ்வாறு நாடோடியாக திரிந்து வாழாமல் இருப்பது இனியதாகும். அதற் சென்று வாழாமை ஆற்ற இனிதே. மதிநுட்பம் இல்லாதவர்கள் உயர்ந்த நூல்களுக்கு பொருள் கூறாமல் இருப்பது இனிது. குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே.
சிலர் எப்போதும் தவறான வழிகளிலே செல்வார்கள், மற்றவர்களுக்கு துன்பம் செய்வார்கள். அவர்கள் கையில் உணவை வாங்கி உண்பதை விட இரத்தல் இனிது. உயிர் சென்று தான்படினும் முன்னார் கைத்துண்ணா பெருமை போல் பீடுடையது இல். சிலருக்கு ஒரே ஊரில் இருந்து வாழ்வது பிடிக்காது. அவ்வாறு நாடோடியாக திரிந்து வாழாமல் இருப்பது இனியதாகும். மதிநுட்பம் இல்லாதவர்கள் உயர்ந்த நூல்களுக்கு பொருள் கூறாமல் இருப்பது இனியது. சிலர் எப்போதும் தவறான வழியிலேயே செல்வார்கள், மற்றவர்களுக்கு துன்பம் செய்வார்கள். அவர்கள் கையில் உணவை வாங்கி உண்பதை விட இரத்தல் இனியது. அதற் சென்று வாழாமை ஆற்ற இனிதே, குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே. உயிர் சென்று தான்படினும் முன்னார் கைத்துண்ணா பெருமை போல் பீடியுடையது இல். அதற் சென்று ஊரை விட்டு நாடோடியாகச் சென்று குதர் சென்று கொள்ளாத கூர்மை உயர்ந்த நூல்களுக்கு பொருள் சொல்லாதிருத்தல். உயிர் சென்று தான்படினும் உயிரே போவதாக இருந்தாலும் முன்னார் கைத்துண்ணா தீய வழியில் செல்பவர்களின் உணவை. குளவிப் பிணியின்றி வாழ்தல் இனிதே. குளவிப் பிணியின்றி வாழ்தல் இனிதே. களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. மையறிகள் அல்லராய் மாண்புடையாரைச் சேரும். மையறிகள் அல்லராய் மாண்புடையாரைச் சேரும். திருவும் நீர் வின்றல் இனிது. திருவும் நீர் வின்றல் இனிது. சிறு குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது மிகவும் இனியதாகும். குளவிப் பிணியின்றி வாழ்தல் இனிதே. கற்றவர்கள் சபையில் சிறப்பான கல்வி கற்றவன் பேசுவது கல்விக்கு இனிமை. களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதைக் கண்டு மயங்கக்கூடாது. அவ்வாறு மயங்காதவர்களிடம் செல்வம் நீங்காதிருத்தல் இனிமையாகும். மயறிகள் அல்லராய் மாண்புடையாரைச் சேரும். திருவும் தீர்வின்றல் இனிதே. குளவிப்பிணி சிறு குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது மிகவும் இனியதாகும். கற்றவர்கள் சபையில் சிறப்பாக கல்வி கற்றவன் பேசுவது கல்விக்கு இனிமையாகும். வாழ்வில் எத்தனை துன்பம் வந்தாலும் அதைக் கண்டு மயங்கிவிடக்கூடாது. அவ்வாறு மயங்காதவர்களும் செல்வம் நீங்காதிருத்தல் இனிமையாகும் என்ற கருத்தில் இப்பாடல் உள்ளது. குளவிப்பிணியின்றி வாழ்தல் இனிதே. குளரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. மயிரைகள் அல்லராய் மாண்புடையாரைச் சேரும். திருவும் நீர் வின்றல் இனிது. குளவிப் பிணியின்றி குழந்தை நோயின்றி மகிழ்ச்சியுடன் இருத்தல். களரும் அவையஞ்சான் கல்வி சிறப்பு. மயரிகள் அல்லராய் மயங்குதல் இல்லாத. திருவும் நீர் வின்றேல் செல்வம் நீங்காமல் நிற்றல். மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே. மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே. தானம் அழியாமை தானடங்கி வாழ்வினிதே. தானம் அழியாமை தானடங்கி வாழ்வினிதே. ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவர்க்கெல்லாம் இனிது. ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவர்க்கெல்லாம் இனிது. மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே. தானம் அழியாமை தானடங்கி வாழ்வினிதே. ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவர்க்கெல்லாம் இனிது. தன் மானம் இழக்கும் நிலை வந்தால் உயிர் வாழ்க்கை விட அதை துறப்பது இனிமையானது. மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிதே. ஒருவர் தன்னுடைய வருவாயை சரிபார்த்து கொண்டு அது குறையாதபடி வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையானது. தானம் அழியாமை தான் அடங்கிய வாழ்வினிதே. ஒருவர் இருக்கும் அடையாளம் வெளியில் தெரியும்படி கௌரவமாக தெரியும்படி வாழ வேண்டும். எந்த விதத்திலும் அந்த கௌரவம் சிதையாமல் அடக்கத்துடன் இருப்பது இனிமையானது. ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடருக்கெல்லாம் இனிது. செல்வம் குறையக்கூடிய சூழல் ஏற்படும்போது அதற்கான காரணத்தைக் கண்டு செல்வத்தை சமநிலைப்படுத்திக் கொள்வது இனிமையாகும். தன் மானம் இழக்கும் நிலை வந்தால் உயிர் வாழ்வதை விட அதை துறப்பது இனிமையானது. ஒருவர் தன்னுடைய வருவாயை சரிபார்த்து கொண்டு அது குறையாதபடி வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையானது. ஒருவர் இருக்கும் அடையாளம் வெளியில் கௌரவமாக தெரியும்படி வாழ வேண்டும். எந்த விதத்திலும் அந்த கௌரவம் சிதையாமல் அடக்கத்துடன் இருப்பது இனிமையானது. செல்வம் குறையக்கூடிய சூழலில் ஏற்படும் பொழுது அதற்கான காரணத்தை கண்டு செல்வத்தை சமநிலைப்படுத்திக் கொள்வது இனிமையாகும் என்னும் கருத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே. தானம் அழியாமை தானடங்கிய வாழ்வினிதே. ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவர்க்கெல்லாம் இனிது. மானம் அழிந்த பின் தன் மானத்திற்கு இழுக்கு நேர்ந்தால் தானம் அழியாமை செல்வம் குறையாமல் பார்த்து கொள்ளல். ஊனம் ஒன்றின்றி கௌரவம் குறையாமல் உயர்ந்த பொருளுடைமை குறையாத செல்வம் எப்பொழுதும் பெற்றிருத்தல். குளவி தளர்நடை காண்டல் இனிதே. குளவி தளர்நடை காண்டல் இனிதே. அவர் மழலை கேட்டல் அமல்தன் இனிதே. அவர் மழலை கேட்டல் அமல்தன் இனிதே. விளைவுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போல்து மனையஞ்சான் ஆகல் இனிது. வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போல்து மனையஞ்சான் ஆகல் இனிது. குளவி தளர்நடை காண்டல் இனிதே. அவர் மழலை கேட்டல் அமிழ்தன் இனிதே. வினையுடையான் வந்தடைந்து வெய்துறும் போல்து மனையஞ்சான் ஆகல் இனிது. குழந்தைகள் ஆடி அசைந்து நடந்து வரும் அழகை ரசிப்பது இனிது. குளவி தளர்நடை காண்டல் இனிது. இந்த குழந்தைகளின் மழலை வார்த்தைகள் தேவர்கள் விரும்பி சாப்பிடும் அமுதத்தை விட இனிமையானது. அவர் மழலை கேட்டல் அமிழ்தன் இனிதே. தீவினை செய்த தீயவனின் துன்பம் அடைவதைக் கண்டு ரசிக்க தேவையில்லை. அதைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதை மிகவும் இனியதாகும். வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போல்து மனையஞ்சான் ஆகல் இனிது. குழந்தைகள் ஆடி அசைந்து வரும் அழகை ரசிப்பது மிகவும் இனிமையானது. இந்த குழந்தைகளின் மழலை வார்த்தைகள் தேவர்கள் விரும்பி சாப்பிடும் அமிர்தத்தை விட இனிமையானது. தீவினை செய்த தீயவன் துன்பம் அடைவதைக் கண்டு ரசிக்கப்பட தேவையில்லை. அதைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதை மிகவும் இனியது.
என்னும் பொருளில் வந்துள்ளது. குளவித் தளர்நடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிழ்தின் இனிதே வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போல்தும் மனையஞ்சான் ஆகல் இனிது. குளவித் தளர்நடை குழந்தைகள் அசைந்து வரும் நடையழகு அவர் மழலை கேட்டல் குழந்தையின் மழலை சொற்களை கேட்பது அமிழ்தினும் இனிது. தேவர்கள் உண்ணும் அமுதத்தை காட்டிலும் சிறந்தது. வினையுடையான் தீய வினைகளை உடையவன் வெய்தூறும் போது துன்பமடையும் பொழுது மனையஞ்சான் இரக்கம் இல்லாதிருத்தல். பிறன்மனை பின்னோக்கா பீழினிது பிறன்மனை பின்னோக்கா பீழினிது ஆற்ற வரனுழக்கும் பைங்கூழுக்கு வான்சோர்வினிதே ஆற்ற வரனுழக்கும் பைங்கூழுக்கு வான்சோர்வினிதே மரமன்னன் தங்குடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. பிறன்மனை பின்னோக்கா பீழினிது ஆற்ற வரனுழக்கும் பைங்கூழுக்கு வான்சோர்வு இனிதே மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. மற்றவன் மனைவியை திருமணமாகாத நிலையில் இருப்பவன் திரும்பி பார்க்காமல் இருப்பது பேராண்மையாகும். பிறன்மனை பின்னோக்கா பீடினிது அந்த வாழ்க்கை இனிமையானது. மழை நீரை பெறுவது வயல்களுக்கு இனிமையானது. வரனுழக்கும் பைங்கூழுக்கு வான் சோர்வு இனிதே. செங்கோலாட்சி நடத்தும் மன்னவனின் அரண்மனையில் பெரிய யானைகள் இருக்கும். அந்த யானைகள் பெரிய சத்தத்துடன் பிளிரும் சத்தத்தை கேட்பது மன்னனுக்கு இனிமையானதாகும். மணமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. மற்றவன் மனைவியை திருமணமாகாத நிலையில் இருப்பவன் திரும்பி பார்க்காமல் இருப்பது பேராண்மையாகும். அந்த வாழ்க்கை இனிமையானது. மழை நீரை பெறுவது வயல்களுக்கு இனிமையானது. செங்கோலாட்சி நடத்தும் மன்னனின் அரண்மனையில் பெரிய யானைகள் இருக்கும். அந்த யானைகள் பெரிய சத்தத்துடன் பிளிரும் சத்தத்தை கேட்பது மன்னனுக்கு இனிமையாகும். பிறன்மனை பின்னோக்கா பீட்டினிது ஆற்ற வரன் அளக்கும் பைங்கூழுக்கு வான் சோர்வு இனிதே மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது. மற்றவர் மனைவியை பின்னோக்கா பீரினிது திரும்பி பார்க்காத ஆண்மை வரனுழக்கும் பைங்கூழுக்கு வான் சோர்வு இனிதே. மழைநீரை பெறுவதே பயிர்களுக்கு இனிமை. மதமுழக்கம் யானை பிளிரும் சப்தம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. எழுத்துணை ஆயினும் இரவாது தானீதல் எழுத்துணை ஆயினும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற அரிது எத்துணையும் ஆற்ற அணிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. எழுத்துணை ஆயினும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிது. கல்வியின் தன்மையை கற்றோர் முன் சொல்லி வாழ்த்து பெறுதல் மிகவும் இனியது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. அறிவுள்ளவர்களையும் நட்பு வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு இனிமையானதாகும். மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. எந்த பொருளை யாசகமாக கேட்காமல் தன்னிடம் வந்து கேட்பவருக்கு கேட்டதை கொடுப்பது இனிமையாகும். எழுத்துணையாயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற அரிது. கல்லாதவர்களுக்கு அதன் பெருமை தெரியாது. ஆகவே கல்வித்தன்மையை நன்கு கற்றவர்களிடம் சென்று வாழ்த்து பெற எந்த பொருளையும் யாசகமாக கேட்காமல் தன்னிடம் வந்து கேட்பவருக்கு கேட்டதை கொடுப்பது இனிமையாகும். அதாவது கல்வியின் தன்மை கற்றோர் முன் சொல்லி வாழ்த்து பெறுதல் மிகவும் இனிமையானது. அறிவுள்ளவர்களும் நட்பு வைத்து வாழ்வது வாழ்க்கைக்கு இனிமையானது. எந்த பொருளையும் யாசகமாக கேட்காமல் தன்னிடம் வந்து கேட்பவருக்கு கேட்டதை கொடுப்பது இனிமையாகும் என்னும் பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே. எழுத்துணை ஆயினும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிது. கற்றார் முன் கல்வி கற்றவர் முன்பு மிக்காரைச் சேர்தல் அறிவுள்ளவர்களுடன் சேர்தல் இரவாது யாசகம் கேட்காமல் தானியதல் மற்றவருக்கு கொடுத்தல். நட்டாருக்கு நல்ல செயலினிது நட்டாருக்கு நல்ல செயலினிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டிக்கொழல் அதனின் முன்னினிதே. எத்துணையும் ஒட்டாரை ஒட்டிக்கொழல் அதனின் முன்னினிதே. பற்பல தானியத்து ஆகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது. பற்பல தானியத்து ஆகி பலருடையும் மெய்த்துணையும் சேரல் இனிது. நட்டாருக்கு நல்ல செயலினிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டிக்கொழல் அதனினும் முன்னினிதே. பற்பல தானியத்து ஆகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது. எப்போதும் நல்லவர்களை தேடி கண்டறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நட்டாருக்கு நல்ல செயலினிது அவ்வாறு நட்பு கொண்டவர்களுக்கு இனிய செயல்களை செய்வது சிறந்த இனிமையாகும். தன்னிடம் நண்பராக இருப்பவர் தன்னுடைய பகைவருடையும் பகைவராக இருப்பர். அந்த நட்பு இனிமையானது. எத்துணையும் ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் அதனினும் முன்னினிதே. எப்போதும் தன்னை பாதுகாக்கும் வீரர்கள் சூழ்ந்திருக்க மிகப்பெரிய அரண்மனை வாழும் வாழ்க்கை இனிமையானதாகும். பற்பல தானியத்தாகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது. எப்போதும் நல்லவர்களை தேடி கண்டறிந்து நட்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு நட்பு கொண்டவர்களுக்கு இனிய செயல்களை செய்வது சிறந்த இனிமையாகும். தன்னிடம் நண்பராக இருப்பவர் தன்னுடைய பகைவரிடம் பகைவராக இருப்பர். அந்த நட்பு தான் இனிமையானது. எப்போதும் தன்னை பாதுகாக்கும் வீரர்கள் சூழ்ந்திருக்க மிகப்பெரிய அரண்மனை வாழும் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகும். நட்டாருக்கு நல்ல செயலினிது எத்துணை ஒட்டாரை ஒட்டிக்கொழல் அதனினும் முன்னினிதே. பற்பல தானியத்து ஆகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது.
நட்டார்க்கு நட்பு கொள்பவர்களுக்கு நல்ல செயலினிது. இனிய செயல்களை செய்வது நல்லது. எத்துணையும் ஒட்டாரை நண்பர்களாக இருப்பவரை பகைப்பவரை பற்பல தானியத்து பல உணவு தானியங்களை மெய்த்துணையும் சேரலினிது. பாதுகாக்கும் வீரர்கள் சூழ்ந்திருக்க. மன்றின் முதுமக்கள் வாழும் பதியினிதே. மன்றின் முதுமக்கள் வாழும் பதியினிதே. தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பினிதே. தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே. எஞ்சா விழுச்சிறு இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிது. மன்றின் முதுமக்கள் வாழும் பதியினிதே. தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே. எஞ்சா விழுச்சீர் இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிது. பெரியோர்களை அதிகமாக வாழும் ஊரிலே வாழ்வது இனிது. மன்றின் முதுமக்கள் வாழும் மதி இனிதே. இனிமையான வாழ்க்கை அறநூல்களை கற்று அதன்படி வாழ்தல் இனிமையானது. தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பினிதே. தாய் தந்தை தேடிச் சென்று அவர்களின் பாதங்களை விழுந்து வணங்கி எழுவது இனிமையானது எல்லாம் சிறந்த இனிமையாகும். எஞ்சா விழுச்சீர் இருமுது மக்களை கண்டெடுதல் காலை இனிது. பெரியோர்கள் அதிகமாக வாழும் ஊரில் வாழ்வது இனிமையான வாழ்க்கை. அறநூல்களை கற்று அதன்படி வாழ்தல் இனிமையானது. தாய் தந்தை தேடிச் சென்று அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுவது இனிமைகளெல்லாம் இனிமையானது என்னும் பொருளில் இப்பாடல் அமைந்துள்ளது. மன்றின் முதுமக்கள் வாழும் பதியினிதே. தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே. எஞ்சா விழுச்சீர் இருமுது மக்களை கண்டெழுதல் காலை இனிது. முதுமக்கள் பெரியோர்கள் பதியினிதே ஊர் இனிது. தந்திரத்தில் வாழும் தவசிகள் தவ வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மாண்பு சிறப்பு. இருமுது மக்கள் தாய் தந்தை கண்டெழுதல் பாதம் கண்டு பணிதல் காலை இனிதே இனிமையான காலை பொழுதாகும். நட்டார்க்கு புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே. நட்டார்க்கு புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே. பட்டாங்கு பேணி பழிந்தோள்கள் முன்னினிதே. பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் முன்னினிதே. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது. நட்டார் புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே. பட்டாங்கு பேணி பழிந்தொழுகள் முன்னினிதே. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது. நண்பருடன் எப்பொழுதும் இனிமையாக பழக வேண்டும். நட்டார் புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே. அவர் இல்லாத பொழுது குறைகளைக் கண்டு புறம் பேசாமல் இருப்பது மிகவும் இனிமையானதாகும். நட்டார்க்கு புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே. சத்தியத்தின் வழி செல்பவர்களை பின்பற்றி அவர் காட்டிய வழியில் வாழ்வது இனிமையாகும். பட்டாங்கு பேணி பணிந்தோள்கள் முன்னினிதே. செல்வத்தை தானமாக வழங்கும் போது அவர்கள் பெறுவதற்கு தகுதியானவர்கள்தானா என்பதை கண்டறிந்து வாழ்வது இனிமையானது. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது. நண்பர்களுடன் எப்பொழுதும் இனிமையாக பழக வேண்டும். அவர்கள் இல்லாத போது குறைகளைக் கண்டு புறம் பேசாமல் இருப்பது மிகவும் இனிமையானதாகும். சத்தியத்தின் வழி செல்பவர்களை பின்பற்றி அவர் காட்டிய வழியில் வாழ்வது இனிமையானதாகும். செல்வத்தை தானமாக வழங்கும் பொழுது அவர்கள் பெறுவதற்கு தகுதியானவர்கள்தானா என்பதை ஆராய்ந்து வழங்குவது இனிமையானதாகும். நட்டார் புறங்கூறான் வாழ்த நனியினிதே. பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் முன்னினிதே. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது. நட்டார் நட்பு கொண்ட நண்பர்கள் புறங்கூறான் குற்றங்களை பிறரிடம் கூறாதிருத்தல். பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் சத்தியத்தின் பின்பற்றும் பெரியோர்களை பணிவது. முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் நேர்மை வழியில் செல்வத்தை சம்பாதித்த பிறகு தற்கொலை ஈதல் தகுதியானவர்களா என்று பார்த்து கொடை வழங்க வேண்டும். சலவரை சாரா விடுதல் இனிதே. புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. சலவரை சாரா விடுதல் இனிது. புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிது. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. உள்ளதை மறைத்து வஞ்சக வேடம் போட்டு வாழ்பவர்களை நீங்கி இருப்பது இனிமையானது. சலவரை சாரா விடுதல் இனிதே. பெரியோர்களின் அறிவுரைகளை தங்களை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்வது இனிமையானதாகும். புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் பொருளாதாரத்தில் சம அளவில் வாழ்வது இனிமையானதாகும். மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. உள்ளதை மறைத்து வஞ்சக வேடம் போட்டு வாழ்பவர்களை விட்டு நீங்கி இருப்பது இனிமையானது. பெரியோர்களின் அறிவுரைகளை தங்களை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்வது இனிமையானது. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கண் அனைத்தும் பொருளாதாரத்தில் சம அளவில் வாழ்வது இனிமையானதாகும். சலவரை சாரா விடுதல் இனிதே. புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. சலவரை வஞ்சக எண்ணம் கொண்டவர்களை சாரா விடுதல் இனிது. சேராமல் நீங்குவது இனியது. புலவர்த்தம் வாய்மொழி அருவுடைய சான்றோர் கூறும் சொற்கள். மலர்தலை ஞாலத்து வானத்தின் கீழ் உள்ள பூமியில் மண்ணுயிர்க்கெல்லாம் பூமியில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் தகுதியால் வாழ்தல் இனிது. சம பொருளாதாரத்தில் வாழ்வது இனிது.
பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிது. பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிது. அறம்புரிந்து அல்லவை நீக்கல் இனிது. அறம்புரிந்து அல்லவை நீக்கல் இனிது. மறந்தேயும் மானாமயரிகள் சேரா திறம்தெரிந்து வாழ்தல் இனிது. மறந்தேயும் மானாமயரிகள் சேரா திறந்தெரிந்து வாழ்தல் இனிது. பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிது. அறம்புரிந்து அல்லவை நீக்கல் இனிது. மறந்தேயும் மானாமயரிகள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிது. பிற பொருள் மீது ஆசைப்படாமல் தனக்கு உரிமை உள்ள பொருள்களை மட்டும் கைப்பற்றி வாழ்வது இனிமையானது. பிறர் கைப்பொருளை பொருள் வௌவான் வாழ்தல் இனிது. பாவங்கள் செய்வதை பற்றி நினைக்காமல் இருப்பது இனிது. அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிது. அறிவற்றவர்களை கண்களால் பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டு வாழ்வது மிகவும் இனிமையானது. மறந்தேயும் மானாமயர்கள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிது. பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் தனக்கு உரிமை உள்ள பொருள்களை மட்டும் கைப்பற்றி வாழ்தல் இனிமையானது. பாவங்கள் செய்வதை பற்றி நினைக்காமல் இருப்பது இனிது. அறிவற்றவர்களை கண்களால் பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டு வாழ்வது மிகவும் இனிமையானது. பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிதே. அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே. மறந்தேயும் மானாமயர்கள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிது. பிறன் கைப்பொருள் மற்றவர் பொருள் மீது வௌவான் ஆசைப்படாமல் அறம் புரிந்து தர்ம காரியங்கள் செய்து அல்லவை நீக்கல் தீயவற்றை நீக்கல். மறந்தேயும் மறந்தும் கூட மானாமயர்கள் நற்செயல் செய்யாதவர்கள் நிறம் தெரிந்து வாழ்தல் இனிது. அறிவற்றவர்கள் அடையாளம் கண்டு அவர்களை நீக்கி வாழ்தல் இனிது. வருவாய் அறிந்து வளங்கள் இனிது. வருவாய் அறிந்து வளங்கள் இனிது. ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிது. ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிது. பெருவகை தாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது. பெருவகை தாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது. வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே. ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே. பெருவகை தாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது. வருவாய்க்கு தக்கவாறு வாழ்க்கை நடத்தி முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பது இனிது. வருவாய் அறிந்து வளங்கள் இனிது. எந்த காரியத்திலும் நடுநிலையுடன் ஆராய்ந்து அணுகுவது இனிமையான செயலாகும். ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே. எப்போதும் பெரிய நோக்கங்களை கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பெரிய நோக்கங்கள் முழுவதுமாக நிறைவேறவிட்டாலும் வேண்டிய அளவு நிறைவேறும். ஆகவே பெரிய நோக்கங்களை செய்து முயல்வது இனிமையானது. பெருவகைதாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது. வருவாய்க்கு தக்கவாறு வாழ்க்கை நடத்தி முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பது இனிமையாகும். எந்த காரியத்திலும் நடுநிலையுடன் ஆராய்ந்து அணுகுவது இனிமையாகும். எப்பொழுதும் பெரிய அளவு நோக்கங்களை கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பெரிய நோக்கங்கள் முழுவதும் நிறைவேறாவிட்டாலும் வேண்டிய அளவு நிறைவேறும். ஆகவே பெரிய நோக்கங்களை செய்ய முயல்வது இனிமையாகும். வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே. ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே. பெருவகைதாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது. வருவாய் அறிந்து தன் வருமானத்தை கணக்கிட்டு வளங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்வது ஒரு பங்காகாத ஊக்கம். எவர் பக்கமும் சாயாத நடுநிலைமை. பெருவகைத்தாயினும் பெரிய நோக்கங்களை திரிபின்றி வாழ்தல் முயற்சியுடன் வாழ்தல். காவோடு அறக்குளம் தொட்டால் மிக இனிதே. காவோடு அறக்குளம் தொட்டால் மிக இனிதே. ஆவோடு பொன்னிதழ் அந்தணருக்கு முன்னினிதே. ஆவோடு பொன்னிதழ் அந்தணருக்கு முன்னினிதே. பாவமும் அஞ்சாராய் பற்றுந் தொழில்மொழிச் சூதரை சோர்தல் இனிது. பாவமும் அஞ்சாராய் பற்றுந் தொழில்மொழிச் சூதரை சேர்தல் இனிது. காவோடு அறக்குளம் தொட்டல் மிக இனிதே. ஆவோடு பொன்னிதழ் அந்தணருக்கு முன்னினிதே. பாவமும் அஞ்சாராய் பற்றுந்தொழில் மொழிச் சூதரை சோர்தல் இனிது. ஒரு காரியத்தை தொடங்கும் போது முதலில் செய்ய வேண்டியதை இரண்டாவதாக செய்யக்கூடாது. காவோடு அறக்குளம் தொட்டல் மிக இனிதே. முதலில் செய்ய வேண்டியதை முதலிலே செய்வது இனியது. வேதங்களை மற்றவர்களுக்காக தருகிறவர்களை காணிக்கையாக பசு பொன் ஆகியவற்றை கொடுப்பது இனிது. ஆவோடு பொன் இதழ் அந்தணருக்கு முன்னினிதே. இம்மை மறுமை ஆகிய இரண்டுக்கும் நன்மை தருவதை ஆராய்ந்து செய்வது இனியது. பாவமும் அஞ்சாராய் பற்றுந் தொழில்மொழிச் சூதரை சோர்தல் இனிது. ஒரு காரியத்தை தொடங்கும் போது முதலில் செய்ய வேண்டியதை இரண்டாவதாக செய்யக்கூடாது. முதலில் செய்ய வேண்டியதை முதலில் செய்வது இனியது. வேதங்களை மற்றவர்களுக்காக தருகின்றவர்களுக்கு காணிக்கையாக பசு பொன் ஆகியவற்றை கொடுப்பது இனிது. இம்மை மறுமை ஆகிய இரண்டுக்கும் நன்மை தருவதை ஆராய்ந்து செய்வது இனியது. காவோடு அறக்குளம் தொட்டால் மிக இனிது. ஆவோடு பொன் இதழ் அந்தணருக்கு முன் இனிது. பாவமும் அஞ்சாராய் பற்றுந் தொழில் சூதரை சோர்தல் இனிது. சோலை அறக்குளம் நீரிய குளம் நீருக்குரிய குளம். ஆவலோடு பொன்னிதழ் பசுவோடு பொன் தருதல். பாவமும் அஞ்சாராய் பாவமும் செய்யவருக்கு அஞ்சாதவராய் சூதாடிகள் சோர்தல் இனிது. நீக்குதல் இனிது. வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே. வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே. உள்ளும் துணையும் ஒன்று உய்ப்பான் பொறை இனிதே. உள்ளும் துணையும் ஒன்று உய்ப்பான் பொறை இனிதே. இல்லது காமுறற்றடங்கி இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது. இல்லது காமுற்றிறங்கி இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது. வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே. ஒள்ளும் துணையும் ஒன்று உய்ப்பான் பொறையினிதே. இல்லது காமுறற்றடங்கி இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது. பாதிப்பை ஏற்படுத்தும் கோபத்தை அடக்கியாள்வது தவத்தைப் போல இனிமையானது. வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே. வெற்றிக்கு தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அந்த செயலை வெற்றியடைந்தாலும் அடையாவிட்டாலும் அதற்கு செய்த முயற்சியும் ஆற்றலும் இனிமையானது. தனக்கு கிடைக்காத ஒன்றுக்காக இயங்காமல் தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவது இனிமையானதாகும். உள்ளுந்துணையும் ஒன்று உய்ப்பான் பொறை இனிதே. பாதிப்பை ஏற்படுத்தும்
தனக்கு கிடைத்ததை திருப்தி அடைந்து தொல்வது இனிது. இல்லது காமுற்றிறங்கி இடர்ப்பட்டால் செய்தல் இனிது. பாதிப்பை ஏற்படுத்தும் கோபத்தை அடக்கியாள்வது தவத்தைப் போல் இனிமையானது. வெற்றிக்கு தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அந்த செயல் வெற்றியடைந்தாலும் அடையாவிட்டாலும் அதற்கு செய்த முயற்சி மாற்றம் இனிமையானது. தனக்கு கிடைக்காத ஒன்றுக்காக இயங்காமல் தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியடைவது இனியது என்ற பொருளில் கருத்து உள்ளது. வெல்வது வேண்டி வெகுளாதான், அதாவது வெற்றி பெறுவதற்காக கோபப்படாமல் இருக்கணும், நோன்பு இருக்கணும். அதாவது நோகாதான் நோன்பினிதே ஒல்லுந்துணையும் ஒன்று உய்ப்பான் பொறை இனிது. இல்லது காமுறற்றரங்கி இடர்ப்பட்டால் செய்தல் மிக இனிது. வெல்வது வேண்டி வெற்றி பெற வேண்டுமாயின் வெகுளாதான் கோபம் கொள்ளாமல் இருப்பது இனிமையானது. ஒல்லும் துணையும் ஒவ்வொரு செயலிலும் ஒன்று உய்ப்பான் தீவிர முயற்சி செய்தல் இனிது நல்லது. இல்லது கிடைக்காத ஒன்றுக்காக காமுற்றரங்கி ஆசைப்பட்டு இயங்காமல். ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னினிதே. ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னினிதே. கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே. கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே. நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிதே. நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது. ஐம்புலன்களுக்கும் ஒவ்வொரு விதமான இன்பம் தேவைப்படுகிறது. அதிக இன்பம் துன்பமாகவும் மாறும். ஆகவே அந்த இன்பங்களை அளவோடு கட்டுப்படுத்தி வாழ்வது இனியது. ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னினிதே. கல்வி கற்காதவர்களிடம் ஒரு பொருளை வாங்காமல் இருப்பது இனியது. கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே. நிலையற்ற பேச்சையும் செயலையும் கொண்டவருடன் நட்பு கொள்ளாமல் இருப்பது இனியது. நில்லா காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது. ஐம்புலன்களுக்கும் ஒவ்வொரு விதமான இன்பம் தேவைப்படுகிறது. அதிக இன்பம் துன்பமாகவும் மாறும். ஆகவே அந்த இன்பங்களை அளவோடு கட்டுப்படுத்தி வாழ்வது இனியது. கல்வி கற்காதவரிடத்தும் ஒரு பொருளை வாங்காமல் இருப்பது இனியது. நிலையற்ற பேச்சையும் செயலையும் கொண்டவருடன் நட்பு கொள்ளாமல் இருப்பது இனியது. ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னினிதே. ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னினிதே. கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே. நில்லாத காட்சி நிறையில் மாந்தரை புல்லா விடுதல் இனிது. ஐவாய வேட்கை எம்புலன்கால் உண்டாகும் ஆசை அடக்கல் முன்னினதே கட்டுப்படுத்துதல் இனிது. கைவாய் பொருள் பெறினும் ஒரு பொருளை மற்றவரிடம் பெற வேண்டியது இருந்தாலும் கல்லார்கண் படிக்காதவர்களிடம் நெல்லாத காட்சி நிறையில் மனிதரை கொள்கை செயல் ஆகியவற்றை அடிக்கடி மாறும் நிலையற்ற மனிதர்களை புல்லா விடுதல் இனிது. நட்பு கொள்ளாமல் இருப்பது இனிது. நச்சித்தற்சென்றார் நசை கொள்ளா மாண்பினிதே. நச்சித்தற்சென்றார் நசை கொள்ளா மாண்பினிதே. உட்கில் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே. உட்கில் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே. எத்திர தாயினும் இயைவ கரவாத பற்றின் பாங்கினிய தில். நச்சித்தற்சென்றார் நசை கொள்ளா மாண்பினிதே. உட்கில் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே. எத்திரத்தானும் இயைவ கரவாத பற்றினின் பாங்கினியதில். ஒருவர் வாழ்க்கை மிகவும் அவசியமான பொருளை நம்மிடம் பெற விரும்பும் பொழுது அவருக்கு அதை கொடுத்து உதவுவது இனியது. நச்சிதத்தற்சென்றார் நசை கொள்ள மாண்பினிதே. நாம் செல்லும் இடங்களில் நம்மை மதிக்காதவரிடம் சேராமல் இருப்பது இனியது. உட்கில் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே. நம்மிடம் எத்திரத்தும் தானும் இயவாத கரவாத பற்றின் பாங்கினியதில். நம்மிடம் அத்தியாவசியமான ஒரு பொருளை கேட்டவருக்கு அதன் அன்புடன் வழங்கி பயன்படும்படி செய்வது இனியது. ஒருவர் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான பொருளை நம்மிடம் பெற விடும் பொழுது அதை கொடுத்து உதவுவது இனிமையானது. நாம் செல்லும் இடங்களில் நம்மை மதிக்காதவரிடம் சேராமல் இனியது. நம்மிடம் அத்தியாவசியமான பொருளை கேட்டவருக்கு அன்புடன் வழங்கி பயன்படுத்துவது நல்லது. நச்சிதற் சென்ற நசை கொள்ள மாண்பினிதே. உட்கில் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே. எத்திரத்தாயினும் இயைவ கரவாத பற்றினின் பாங்கினதில். நச்சிதற் சென்றார் விரும்பிய பொருளை பெற விரும்புவோர் நசை செல்லா இல்லையென்று கூறாத மாண்பினிதே. குணம் நல்லது இயைவ கரவாத புரிந்து கொள்ளாத. தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே. தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே. மானம் படவரின் வாளாமை முன்னினிதே. மானம் படவரின் வாளாமை முன்னினிதே. ஊனங் கொண்டாடர் உறுதி உடையவை. ஊனங் கொண்டாடர் உறுதி கொடைபவை கோள்முறையால் கோடனிது. கோள்முறையால் கோடனிது. தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே. மானம் படவரின் வாளாமை முன்னினிதே. ஊனங்கொண்டாடர் உறுதி உடைமை கோள்முறையால் கோடல் இனிது. பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பவர்கள் ஒரு வீரரிடம் சரம்புகுந்தால் அவனுக்கு அந்த வீரன் அபாயம் அளிப்பது இனியது. தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே. மானம் படவரின் வாளாமை முன்னினிதே. தன் மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் உயிரை விடுதல் நல்லது. எப்போதும் மானம் படவரின் வாளாமை முன்னினிதே. எப்போதும் வாழ்க்கையில் குற்றங்களை நீக்கி குணங்களையே காண்பது இனியது. ஊனங்கொண்டாடர் உறுதி கொண்டவை கோள்முறையால் கோடல் இனிது. பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பவர்கள் ஒரு வீரனிடம் சரம் புகுந்தால் அவனுக்கு அந்த வீரன் அபயம் அளிப்பது இனிமையானது. தன் மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் உயிரை விடுதல் இனியது. எப்போதும் வாழ்க்கையில் குற்றங்களை நீங்கி குணங்களே காண்பது இனிது. தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே. மானம் படவரின் வாளாண்மை முன்னினிதே. ஊனங்கொண்டாடர் உறுதி உடைமை கோள்முறையால் கோடல் இனிது.
தானம் கொடுப்பவர் அபயம் அளிப்பவன் தகையாண்மை சரணடைந்தோரை காத்தல் முன்னினிதே மிகவும் நல்லது. மானம் பட்டவரின் தன்மானம் இழந்தவர் வாழாமை முன்னினிதே உயிர் வாழாமை இனிது. உணங்கொண்டார் கோள்முறையால் கொடல் இனிது. குணங்களை மட்டும் நோக்கல் இனிது. ஆற்றானே ஆற்று என்று அலையாமை முன்னினிதே. ஆற்றானே ஆற்று என்று அலையாமை முன்னினிதே. கூற்றம் வர உண்மை சிந்தித்து வாழ்வினிதே. கூற்றம் வர உண்மை சிந்தித்து வாழ்வினிதே. ஆக்கம் அழிவினும் அல்லவை கூறாத ஆக்கமழிவினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில். தேர்ச்சியின் தேர்வினியதில் ஆற்றானே ஆற்று என்று அலையாமை முன்னினிதே. கூற்றம் வரு உண்மை சிந்தித்து வாழ்வினிதே. ஆக்கம் அழிவினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில். விரும்பாத தொழிலை அவரை விரும்பி செய்யுமாறு சொல்லாதிருப்பது இனியது. ஆற்றானே ஆற்றென்று அலையாமை முன்னினிதே. உயிர்களை பறிக்க வீட்டிற்கு விருந்தினனாக யமன் வருவான். ஆகவே அவன் வருவதற்கு முன் நல்ல நெறியில் நின்று வாழ பழகிக் கொள்வது இனியது. கூற்றவன் வரு உண்மை சிந்தித்து வாழ்வினிதே. செல்வம் இருப்பது இனியது என்னும் பொருள். அதாவது ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில். செல்வமை அழிந்தாலும் சொல்லக்கூடாத செய்யக்கூடாத செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது இனியது என்ப குரலில் இது இடம்பெற்றுள்ளது. விரும்பாத தொழிலை அவரை விரும்பி செய்யுமாறு சொல்லாதிருப்பது இனியது. உயிர்களை பறிக்க வரும் ஒவ்வொரு வீட்டிற்கும் விருதனாக வரும் யமன் வருவான். ஆகவே அவன் வருவதற்கு முன்பே நல்ல அறநெறியில் சென்று வாழ பழகிக்கொள்வதென்னது. செல்வம் இருப்பது இனிமையானது. ஆற்றானே ஆற்றென்று அலையாமை முன்னினதே. கூற்றம் வர உண்மை சிந்தித்து வாழ்வினதே. ஆக்கம் அழிவினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில். ஆற்றானை ஒருவன் தொழிலை செய்ய விரும்பாதவனை ஆற்றென்று செய் என்று வற்புறுத்தாம் அலையாமை முன்னினதை வற்புறுத்தாமல் இருப்பது இனியது. கூற்ற வருண்மை சிந்தித்து யமன் வரப்போவதை அறிந்து வாழ்வினிது. அறச்செயல்களை செய்வது இனிமையானது. ஆக்கம் அழியினும் செல்வம் அழிந்தாலும் அல்லவை கூறாத பாவச்செயல்களை செய்யாத தேர்ச்சியின் தேர்வினது. நல்ல நெறியில் வாழ்வது இனிது. கயவரை கைத்தொழிந்து வாழ்தல் இனிது. கையவரை கழிந்து வாழ்தல் இனிதே. உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே. உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே. எளியவர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி ஒளிப்பட வாழ்தல் இனிதே. ஒளிப்பட வாழ்தல் இனிதே. கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே. உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே. எளியவர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி ஒளிப்பட வாழ்தல் இனிதே. வாழ்க்கையை கீழ் மக்களை விட்டு நீங்கி அவர்களுடன் சேராமல் வாழ்வது மிகவும் இனியதே. கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ நினைப்பவர்களை உற்சாகப்படுத்தி நலம் பெற வைப்பது இனிமையானது. உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிது. எளியவர்களை இகழ்ந்து பேசாமல் இருப்பது இனியது. எளியவர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி ஒளிப்பட வாழ்தல் இனிது. அவர்களை நேர்பட வாழ்தல் இனிது. வாழ்க்கையில் கீழ் மக்களை நீக்கிவிட்டு அவருடன் சேராமல் வாழக்கூடியது மிகவும் இனியது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ நினைப்பவர்களை உற்சாகப்படுத்தி நலம் பெற வைப்பது இனியது. எளியவர்களை இகழ்ந்து பேசாமல் இருப்பது இனியது. ஒளிப்பட வாழ்தல் இனிது. கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே. உயர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே. எளியவர் இவரென்று இகழ்ந்துரையாராகி ஒளிப்பட வாழ்தல் இனிது. கயவரை கை கழிந்து கீழ் மக்களை நீக்கி வாழ்வது உயர் உள்ளி பிறத்தல் இனிதே. வாழ்க்கையில் சோர்ந்து கஷ்டப்படுபவர்களை உற்சாகப்படுத்தல் இனிதே. எளியார் இவர் என்று இவர்கள் எளியவர் என்று இகழ்ந்துரையாராகி இகழ்ச்சி பேசாமல் இருப்பது ஒளிப்பட வாழ்தல். ஆறுதல் கூறி இனிமையாக வாழ்வது இனிமையானது. நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனி இனிதே. நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனி இனிதே. மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே. மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே. அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத நன்றியின் நன்கினியதில். நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனி இனிதே. மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே. அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத நன்கினியதில். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருடைய உதவி நமக்கு தேவைப்படும். அந்த உதவிகளை பெற்று எப்போதும் மறக்காமல் நன்றியுடன் நினைத்திருப்பது நியாயமானது இனியது. நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனி இனிதே. நியாயமான சபையில் சென்று சாட்சி சொல்பவன் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையுடன் இருப்பது இனியது. மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே. ஒரு கட்டத்தில் இறக்கப்பட்டு ஒருவருக்கு ஒரு பொருளை வழங்குகிறோம். அப்பொருளை திரும்பி கேட்காமல் இருப்பது இனியது. அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத நன்றியின் நன்கனியதில். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருடைய உதவி நமக்கு தேவைப்படும். அந்த உதவிகளை பெற்று எப்போதும் மறக்காமல் நன்றியுடன் நினைத்திருப்பது இனியது. நியாயமான சபையில் சென்று சாட்சி சொல்பவன் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையுடன் இருப்பது நல்லது. ஒரு காலகட்டத்தில் இறக்கப்பட்டு ஒருவருக்கு ஒரு பொருளை வழங்குகிறோம். அப்பொருளை திரும்ப கேட்காமல் இருப்பது இனியது. நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனி இனிதே. மன்ற கொடும்பாறு உரையாத மாண்பினிதே. அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத நன்றியின் நன்கினியதில். நன்றி பயன் தூக்கி உதவி செய்தோலை மறக்காமல் நினைத்து நனி இனிதே வாழ்தல் சிறந்தது. மன்ற கொடும்பாடு உரையாத நியாயமான சபையில் ஒரு சார்பு இல்லாமல் நடுநிலையுடையவராக அடைக்கலம் வவ்வாத கொடுத்ததை திருப்பி கேட்காத நன்றியின் நன்கினிது நன்றியில் சிறந்தது. அடைந்தார் துயர்கூட ஆற்றல் ஆற்றல் இனிதே. கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிதே. சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் இனிது. அடைந்தார் துயர்கூட ஆற்றல் இனிதே. கடன் கொண்டும் செய்வன
செய்தல் இனிது. சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் இனிது. துன்பம் கொண்டவர்களுக்கு ஆபத்து காலத்தில் மகிழ்ச்சி உண்டாக்குவது இனிது. அடைந்தார் துயர்கூட ஆற்றல் இனிது. அவசியம் செய்யக்கூடிய காரியங்களை கடன் வாங்கியாவது செய்வது இனிமையானது. கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிது. தாம் அறிந்த உண்மையை மற்றவர்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை விளக்கமாக எடுத்துக் கூறுவது மிகவும் இனிமையானது. சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் ஆற்றல் இனிது. துன்பம் கொண்டவர்களுக்கு ஆபத்து காலத்தில் மகிழ்ச்சி உண்டாக்குவது இனியது. அவசியம் செய்யக்கூடிய காரியங்களை கடன் வாங்கியாவது செய்வது இனியது. தாம் அறிந்த உண்மையை மற்றவர்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை விளக்கமாக எடுத்துக் கூறுவது மிகவும் இனிமையானது. அடைந்தார் துயர் கூட ஆற்றல் இனிதே. கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிதே. சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் ஆற்ற இனிது. அடைந்தார் அடைக்கலமாக வந்தவரை ஆற்றல் இனிதே. உதவி செய்தல் இனிது. கடன் கொண்டும் கடன் வாங்கியாவது செய்வன செய்தல் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்கள் சிறந்தமைந்த கேள்வியராயினும் சிறந்த நூல்களை கற்ற வேத விற்பனராக இருந்தாலும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்கமாக கூறுதல். கற்றறிந்தார் கூறும் கருமப் பொருள் இனிதே. கற்றறிந்தார் கூறும் கருமப் பொருள் இனிதே. பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை இனிதே முன்னினிதே. பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை முன்னினிதே. தெற்றென்பதென்றி தெற்றென இன்றை தெளிந்தாரை தீங்கூக்கா பத்திமையில் பாங்கினியதில். தெற்றென இன்றி தெளிந்தாரை தீங்கூக்கா பத்திமையில் பாங்கினியதில். கற்றறிந்தார் கூறும் கருமப்போல் இனிதே. பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை முன்னினிதே. தெற்றென இன்றி தெளிந்தாரை தீக்கூப்பாய் பத்திமையில் பாங்கினியதில். காலந்தோறும் நூல்களை வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவற்றின் பொருட்களை காலத்திற்கு தகுந்தவாறு புரிந்து கொண்டு பயனடைவது இனிமையானதாகும். கற்றறிந்தார் கூறும் கருமப் பொருள் இனிதே. கொடுங்கோலன் ஆளும் நாட்டில் இருப்பதை விட வெளியேறுவது நல்லது. பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை முன்னினிதே. தீங்கு செய்தவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அன்பு காட்டுவது இனிமையானதாகும். தெற்றனையின்றி தெளிந்தாரை தீக்கூக்கா பத்திமையில் பாங்கினியதில். காலந்தோறும் நூல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவற்றின் பொருள்களை காலத்திற்கு தகுந்தவாறு புரிந்து கொண்டு பயனடைவது இனியது. கொடுங்கோலன் ஆளும் நாட்டில் இருப்பதை விட வெளியேறுவது இனியது. தீங்கு செய்தவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அன்பு காட்டுவது இனியது. கற்றறிந்தார் கூறும் கருமப் பொருள் இனிதே. பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை முன்னினிதே. தெற்றனையின்றி தெளிந்தாரை தீங்கூக்கா பத்திமையில் பாங்கினியதில். கற்றறிந்தார் கூறும் கருமப் பொருள் காலத்திற்கேற்றவாறு நூல்களை புரிந்து கொள்வது. பற்றமையா வேந்தன் கொடுங்கோல் மன்னன் கீழ் வாழாமை முன்னினிது. வாழாமல் வெளியேறுவது இனியது. தெற்றனை இன்றி தெளிந்தாரை நமக்கு கெடுதல் செய்தவரை பத்திமையில் பாங்கியதில் என்பது அன்பு மொழிகளை திருத்துவது உடைமை. ஊர்முனியா செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே. ஊர்முனியா செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே. தானே மடிந்திரா தாளாண்மை முன்னினிதே. வான்மயங்கு மண்டமருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. வாழ்மயங்கு மண்டருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. ஊர்முனியா செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே. தானே மடிந்திரா தாளாண்மை முன்னினிதே. வான்மயங்கு மண்டமருள் தாராத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. ஊரார்கள் வெறுக்காத காரியத்தை செய்வது மிகவும் இனிமையானது. ஊர்முனியா செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே. தலைவனாக இருக்கக்கூடியவன் சுறுசுறுப்புடன் முயற்சியுடன் ஆளும் தன்மையுடன் பெறல் இனியது. தானே மடிந்திரா தாளாண்மை முன்னினிதே. இரு மன்னர்களுக்கிடையே போர் நடக்கும்போது ஒரு சான்றோர் சண்டையை நிறுத்தி சமாதானத்தை உண்டாக்குவது மிகவும் இனியதாகும். வாழ்மயங்கு மருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. ஊரார்கள் வெறுக்காத காரியத்தை செய்வது இனியது. தலைவனாக இருக்கக்கூடியவன் சுறுசுறுப்புடன் முயற்சியுடைமை ஆளும் தன்மை பெறல் இனிது. இரு மன்னர்களுக்கு இடையே போர் நடக்கும்போது ஒரு சான்றோர் சண்டையை நிறுத்தி சமாதானத்தை உண்டாக்குவது மிகவும் இனியது. ஊர்முனியா செய்தொழுகும் ஊக்கம் மிக இனிதே. தானே மடிந்திரா தாளாண்மை முன்னினிதே. வாழ்மயங்கு மருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. ஊர்முனியா செய்தொழுகும் ஊருட்டடன ஒத்து வாழும் ஒழுக்கம் மடிந்திராத தாளாண்மை சோம்பலை அகற்றி முயற்சியுடையவனாகி வாழ்மயங்கு மண்டல யுத்தம் நடக்கும்போது மாமன்னர் தானை தடுத்தல் இனிது. இரு மன்னர்களையும் சமாதானப்படுத்துவது இனிது. எல்லிப்பொழுது வழங்காமை முன்னினிதே. சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே. புள்ளிக் கொளினும் பொருளல்லா தங்கேன்மை கொள்ளா விடுதல் நினது. எல்லிப்பொழுது வழங்காமை முன்னினிதே. சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே. புள்ளிக் கொளினும் பொருளல்லா தங்கேன்மை கொள்ளா விடுதல் நனது இனிது. ஒருவர் சொல்ல வேண்டிய இடங்களுக்கு பகலில் செல்வது நல்லது. எல்லிப்பொழுது வழங்காமை முன்னினிதே. ஒருவர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு பகலில் செல்வது நல்லது. இரவு நேரங்களில் நடைப்பயணம் செய்வதை தவிர்த்தல் வேண்டும். சபையில் சொல்லோ குற்றமோ பொருள் குற்றமோ இல்லாமல் பேசுவது இனியது. சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே. பொருள்கள் கூட சில பயன்பாட்டுக்கு உதவலாம். ஆனால் கயவர்கள் எதற்கும் உதவ மாட்டார்கள். புள்ளிக்கொளினும் பொருளொல்லார் தங்கேன்மை கொள்ளா விடுதல் நல்லது. ஆனால் கயவர்கள் நட்பை கைவிடுதல் நல்லது. ஒருவர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு பகலில் செல்வது நல்லது.
ஒருவர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு பகலில் செல்வது நல்லது. இரவு நேரங்களில் நடைப்பயணம் செய்வதை தவிர்த்தல் வேண்டும். சபையில் சொல் குற்றமோ பொருள் குற்றமோ இல்லாமல் பேசுவது இனியது. பொருள்கள் கூட சில பயன்பாட்டுக்கு உதவலாம், ஆனால் கைவர்கள் எதற்கும் உதவமாட்டார்கள். ஆகவே கைவர்கள் நட்பை கைவிடுதல் நல்லது. எள்ளிப்பொழுது வழங்காமை முன் இனிதே. சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே. புள்ளிக்கொளினும் பொருளல்லா தங்கின்மை கொள்ளா விடுதல் இனிது. எள்ளிப்பொழுது இரவு பயணம் தவிர்ப்பது இனியது. சொல்லுங்கால் பேசும்பொழுது சோர்வின்றி சொல்லுதல், குற்றமின்றி உறுதியாக பேசுதல். புள்ளிக்கொளினும் பொருள்கள் பயன்படலாம், பொருளல்லா தாங்கின்மை ஒன்றுக்கும் உதவாத கைவர்களை. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே. முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன் இனிதே. முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன் இனிதே. பற்றிலானாய் பல்லுயிர்க்கும் பாத்துற்று பாங்கறிதல். பற்றிலானாய் பல்லுயிர்க்கும் பாத்துற்று பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தர்க்கினிது. வெற்றிவேல் வேந்தர்க்கினிது. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே. முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன் இனிதே. பற்றிலானாய் பல்லுயிர்க்கும் துற்று பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தர்க்கினிது. யுத்தம் செய்வதற்கு முன் எதிரின் பலம் பலவீனம் ஆகியவற்றை ஒற்றார் மூலம் அறிவது மன்னர்க்கினிது. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே. ஒருவருக்கு தண்டனை வழங்கும் முன் அவர் செய்த குற்றம், அதற்கான காலம், காரணம் ஆகியவற்றை ஆராய்ந்து அளிப்பது இனியது. முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன் இனிதே. பற்றின்றி நடுநிலையுடன் மற்றவர்கள் செய்யும் குற்றத்தை சீர்தூக்கி ஆற்றல் இனியது. பற்றிலானாய் பல்லுயிர்க்கும் பாத்துற்று பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தர்க்கினிது. யுத்தம் வெற்றியுடைய வீரனுக்கு, அதாவது வெற்றிவேலே அரசனுக்கு உரியது. யுத்தம் செய்வதற்கு முன்பு எதிரியின் பலம் பலவீனம் ஆகியவற்றை ஒற்றார் முன் அறிவது மன்னருக்கு இனிது. ஒருவரை தண்டனை வழங்கும் முன் அவர் செய்த குற்றம், அதற்கான காலம், காரணம் ஆகியவற்றை ஆராய்ந்தளிப்பது இனியது. பற்றின்றி நடுவுடைய மற்றவர்களுக்கு செய்த குற்றத்தை சீர்தூக்கி ஆராய்தல் மிகவும் இனியது என்ற கருத்தில் இப்பாடலை விட்டது. ஒற்றினால் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே. முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன்னினிதே. பற்றிலானாய் பல்லுயிர்க்கும் பாத்தூற்று பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தற்கு இனியது. ஒற்றி பொருள் தெரிதல் ஒற்றர்கள் மூலமாக எதிரியின் பலம் பலவீனம் அறிதல். முற்றம் தெரிந்து முறை செய்தல் குற்றம் செய்தவனை தீர விசாரித்து தீர்ப்பு சொல்லுதல். பற்றினானாய் ஒரு பக்கமாக சாயாத நடுநிலை உள்ளவனாய் பாத்துற்று பாங்கறிதல் சீர்தூக்கி அறிந்து கொள்ளுதல். அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிதே. அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிதே. செவ்வியனாய் செற்று சிறங்கடிந்து வாழ்வினிதே. செவ்வியனாய் செற்று சிறங்கடிந்து வாழ்வினிதே. கவ்வித்தாங் கொண்டு தாங்கண்டது காமுற்று கவ்வித்தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று ஒவ்வாறு விடுதல் இனிதே. ஒவ்வாறு விடுதல் இனிதே. அவ்வித்து அழுக்கார் உரையாமை முன்னினிதே. செவ்வியானாய் செற்று சிறங்கடிந்து வாழ்வினிதே. கவ்வித்தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று ஒவ்வாறு விடுதல் இனிது. பொறாமை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லாமல் இருப்பது இனிது. அவ்வித்து அழுக்கார் உரையாமை இனிது. தனக்கு ஏற்படும் கோபத்தை நீக்கிவிட்டு வாழ்வது இனிமையானது. செவ்வியாரை செற்று சிறங்கடித்து வாழ்வினிதே. ஒரு பொருளை அபகரித்து தான் பெற முடியும் என்ற சூழல் வந்தால் அந்த பொருளை விட்டு விடுதல் இனியது. கவ்வித்தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று ஒவ்வாறு விடுதல் இனிது. பொறாமையை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை சொல்லாமல் இருப்பது இனியது. தனக்கு ஏற்படும் கோபத்தை நீக்கிவிட்டு வாழ்வது இனியது. ஒரு பொருளை அபகரித்து தான் பெற முடியும் என்ற சூழல் வந்தால் அந்த பொருளை விட்டு விடுதல் இனியது. அவ்வித்து அழுக்கார் உரையாமை முன்னினிதே. செவ்வியனாய் செற்று சினங்கடிந்து வாழ்வினிதே. கல்வித்தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று ஒவ்வாறு விடுதல் இனிது. அழுக்கார் உரையாமை பொறாமை கொள்ளாமை சினங்கடிந்து கோபத்தை நீக்கி கவ்வித்தான் அபகரித்து விடுதல் இனிது. விட்டு கொடுப்பது இனியது. இளமை மூப்பென்று உணர்தல் இனிது. இளமையை மூப்பென்று உணர்தல் இனிதே. கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே. கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே. தடமென் பனைத்தோல் தளரியலாரை விடமென்று உணர்தல் இனிது. தடமென் பனைத்தோல் தளரியலாரை விடமென் உணர்தல் இனிது. இளமையை மூப்பென்று உணர்தல் இனிதே. கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிது. தடமென் பனைத்தோல் தளரியலாரை விடமென் உணர்தல் இனிது. இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது தான் முதுமை பருவத்தில் இருப்பதாக நினைத்து பெருந்தன்மையுடன் வாழ்வது இனிது. இளமையை மூப்பென்று உணர்தல் இனிது. சுற்றத்தாருடன் சேர்ந்து வாழ வேண்டும். கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிது. அப்படி வாழும் பொழுது அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் சொற்களை பேசாமல் வாழ்வது இனியது. கிளைஞரை மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிது. மென்மையான மூங்கிலை போன்ற தோள்களுடைய பெண்கள் மென்மையான பூக்களை போன்ற உடல் அழகு உள்ளவர்கள். அவர்களை தங்கள் விருப்பத்திற்கு உரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. தங்கள் வாழ்க்கையை அழிக்கவல்ல கொடிய பாம்புகள் என்று நினைப்பது இனிமையானதாகும். தடமென் பனைத்தோல் தளரிய தளாரை விடமென் உணர்தல் இனிது. இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது தான் முதுமை பருவத்தில் இருப்பதாக நினைத்து பெருந்தன்மையுடன் வாழ்வது இனிது. சுற்றத்தாருடன் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் சொற்களை பேசாமல் இருப்பது இனிது. மென்மையான மூங்கிலை போன்ற தோள்கள் உடையவர்கள் பெண்கள். மென்மையான பூக்களை போன்ற உடல் உள்ளவர்கள். அவர்களை தங்கள் விருப்பத்திற்கு உரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. தங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்த கொடிய பாம்புகள் என்று நினைப்பது இனியது. இளமை மூப்பென்று உணர்தல் இனிதே. கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே. தடமென் பனைத்தோல் தளரியலாரை விடமென் உணர்தல் இனிது.
இளமை மூப்பென்று இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது முதுமை பருவத்தில் இருப்பதாக கருதி கிளைஞர் மாட்டு உறவினர்களோடு தரமேன் பனைத்தோல் தலையறியலாரை அழகுள்ள பெண்களை விடம் என்று உணர்தல் விஷம் என்று ஒதுக்குவது இனியது. சிற்றால் உடையான் படைக்கலம் மாண்பினிதே சிற்றால் உடையான் படைக்கலம் மாண்பினிதே நட்டார் உடையான் பகையாண்மை முன்னினிதே நட்டார் உடையான் பகையாண்மை முன்னினிதே எத்துணையும் ஆற்ற இனிதென்ப பாழ்படும் கற்றா உடையான் விருந்து பாழ்படும் கற்றா உடையான் விருந்து. சிற்றால் உடையான் படைக்கலம் மாண்பினிதே நட்டார் உடையான் பகையாண்மை முன்னினிதே எத்துணை மாற்ற இனிதென்ப பாழ்படும் கற்றா உடையான் விருந்து. யுத்த களங்களில் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டாலும் சிற்றால் உடையான் என்னும் ஆயுதத்தை பெறுவது இனியது. சிற்றால் உடையான் படைக்கலம் மாண்பினிதே உறவினர்களுக்கு துன்பம் எரியப்பட்டால் அத்துன்பத்தை நீக்குவது இனிமையாகும். நட்டார் உடையான் பகையாண்மை முன் இனிதே பசுவையும் கன்றையும் வளர்த்து அது தரும் உணவை அருந்துவது இனியது. எத்துணையும் ஆற்ற இனிதென்ப பாழ்படும் கற்றா உடையான் விருந்து. யுத்த களங்களில் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டாலும் சிற்றால் உடையான் என்னும் ஆயுதத்தை பெறுவது இனியது. உறவினர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தை நீக்குவது இனியது. பசுவையும் கன்றையும் வளர்த்து அது தரும் உணவினை அருந்துவது இனியது. சிற்றால் உடையான் படைக்கலம் மாண்பினிதே நட்டார் உடையான் பகையாண்மை முன்னினிதே எத்துணையாற்ற பினிதென்ப பாழ்படும் கற்றா உடையான் விருந்து. சிற்றால் உடையான் அறிவுரை கூறும் பெரியோர் பலம் உடையவன். சிற்றால் உடையன் என்பது அறிவுரை கூறும் பெரியோர் பலமுடைய படைக்கலம் படைக்கருவி நட்டார் உறவினர் பகைவர்கள் பால்படும் பால் தரும் பசு. பிச்சை உண்பார் பிளிற்றாமை முன்னினிதே பிச்சை புக்குண்பான் பிளிற்றாமை முன்னினிதே துச்சிலிருந்து துயர்கூறா மாண்பினிதே உற்ற பேராசை கருதி அறநொரு ஒர்க்கம் இலாமை இனிது. உற்ற பேராசை கருதி அறநொரு ஒர்க்கம் இலாமை இனிது. பிச்சை புக்குண்பான் பிளிற்றாமை முன்னினிதே துச்சிலிருந்து துயர்கூறா மாண்பினிதே உற்ற பேராசை கருதி அறநூறு ஒர்க்கம் இலாமை இனிது. கோபம் துன்பமானது பிறரிடம் உணவு வாங்கி உண்பவர் கோபம் இல்லாமல் இருப்பது இனியது. பிச்சை புக்கு உண்பான் பிளிற்றாமை முன்னினிதே எப்பொழுதும் கோபம் இருக்கும் வீட்டில் தங்குவது கூடாது. துச்சிலிருந்து துயர் கூறா மாண்பினிதே இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கும் வீட்டில் குடியிருப்பது கொடுமை. உற்ற பேராசை கருதி அறனுவும் ஒர்க்கம் இலாமை இனிது. இவற்றையெல்லாம் தவிர்க்க தக்க இடத்தில் வாழ்வது மிகவும் இனியதாகும். பேராசை கொண்ட அறநெறி சிந்தனை இல்லாதவர்களை பிரிந்து தூரமாக இருப்பது இனியது. கோபம் துன்பமானது பிறரிடம் உணவு வாங்கி உண்பவர் கோபம் இல்லாமல் இருப்பது இனியது. எப்போதும் கோபம் இருக்கும் வீட்டில் தங்குவது கூடாது. இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கும் வீட்டில் குடியிருப்பது கொடுமை. இவற்றையெல்லாம் தவிர்த்து தக்க இடத்தில் வாழ்வது மிகவும் இனிமையானது. பேராசை கொண்டு அறநெறி சிந்தனை இல்லாதவர்களை பிரிந்து தூரமாக இருப்பது இனியது. பிச்சை புக்கு உண்பான் பிளிற்றாமை முன்னினிதே துச்சிலிருந்து துயர் கூறா மாண்பினிதே உற்ற பேராசை கருதி அறனுறவும் ஒர்க்கம் இலாமை இனிது. பிச்சை புக்குண்பான் யாசித்து உணவு புசிப்பவர் பிளிற்றாமை கோபம் கொள்ளாது. உற்ற பேராசை கொண்டவர்கள் ஒர்க்கம் இல்லாமை நட்பு வைக்காமல் இருப்பது இனியது நல்லது. 10 கொடுத்தும் பதியிலிருந்து வாழ்வதினிதே 10 கொடுத்தும் பதியிலிருந்து வாழ்வதினிதே. வித்துக்குற்றுண்ணா விழுப்பம் மிக இனிதே பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காளியனதில் 10 கொடுத்தும் பதியிலிருந்து வாழ்வினிதே. வித்துற்றுண்ணா விழுப்பம் மிக வினிதே பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காளியனதில். தொழில் நிமித்தமாக பல ஊர்களுக்கு செல்பவர்கள் உண்டு. ஆனால் தாங்கள் சம்பாதித்த பொருட்களை அனைத்தையும் செலவழித்தாவது அவர் சொந்த ஊரில் வாழ்வது இனியது. 10 கொடுத்தும் பதியிலிருந்து வாழ்வினிதே. அவர் விதை நெல்லை எக்காரணம் கொண்டும் குத்தி உணவு சமைத்து சாப்பிடாமல் இருப்பது இனிது. வித்துக்குற்றுண்ணா விழுப்பம் மிக வினிது. அறிவு நூல்களை படிப்பது போல இனிமையானது எதுவுமில்லை. ஆகவே அந்நூல்களை கற்பது எப்போதும் இனியது. பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காணியதில். தொழில் நிமித்தமாக பல ஊர்களுக்கு செல்பவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் தாங்கள் சம்பாதித்த பொருட்கள் அனைத்தையும் செலவழித்தாவது அவர் சொந்த ஊரில் வாழ்வது இனியது. விதை நெல்லை எக்காரணம் கொண்டும் குத்தி உணவு சமைத்து சாப்பிடாமல் இருப்பது இனியது. அறிவு நூல்களை படிப்பது போல இனிமையானது எதுவும் இல்லை. ஆகவே அந்நூல்களை கற்பது போன்று எப்போதும் கற்பது இனியது. 10 கொடுத்தும் பதியிலிருந்து வாழ்வினிதே. வித்துக்குற்றுண்ணா விழுப்பம் மிக வினிதே பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காணியதில். 10 கொடுத்தும் சம்பாதித்த பொருட்கள் அனைத்தையும் கொடுத்தும் பதியிலிருந்து சொந்த ஊரிலிருந்து வாழ்வினிதே வாழ்வது இனிமையானது. வித்து விதை நெல் குத்தி உண்ணாமை பற்பல நாளும் எப்போதும் நிலையாக பழுதின்றி குற்றமின்றி பாங்குடைய அழகுடைய கற்றலில் காளியதியில் அறநூல்களை படித்து கொண்டிருப்பதை போல் இனியது எதுவும் இல்லை. வெற்றி பெற வாழ்த்துக்கள். இத்துடன் இனியவை 40 முற்றும். நன்றி. மீண்டும் வெற்றியுடன் சந்திப்போம்.